எவ்வாறு வலிமையாக பாதுகாத்துக் கொள்ளலாம், இதயம் சார்ந்த நோய்கள், அவற்றை தடுக்கும் முறைகள், அவற்றிற்கான நவீன சிகிச்சை முறைகளை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, காலை வணக்கம். நம்ம இது வரைக்கும் சொல்லிக்கிட்டே வந்தேன், அந்த நெகட்டிவ் எதிர்மறை எண்ணங்கள் எப்படி வெளியில் வரணும், அதை பற்றிலாம் பேசணும். அதோடைய தீங்கு விளைவுகளை பற்றி எல்லாம் போன வாரம் எல்லாம் டீட்டெயிலாக பேசணும். நிறைய நண்பர்கள் நோயாளிகள்லாம் கேட்குறாங்க, எப்படி சொக்கலிங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ முடியும்? ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கட்டாயம் வாழ முடியாது. ஸ்ட்ரெஸ்ஸுன்னு என்னென்னா ரியாக்ஷன் ஆஃப் பாடி அண்ட் மைண்ட் டு தி என்வாயர்மெண்ட். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம் மனமும் உடலும் வேறுபடுவது தான் ஸ்ட்ரெஸ். ரியாக்ட் பண்ணுறோம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் தவிர்க்க முடியாது, ரியாக்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். நான் எல்லார்கிட்டையும் சொல்கிறேன், நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்படின்னா சொக்கலிங்க ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறேன், அப்புறம் எதிர்மறை நேர்மறை எண்ணங்களாக சொல்லிகிட்ருக்கீங்களே, கன்ஃபியூஸ் பண்ணுறீங்களே சொக்கலிங்கன்னு கேட்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸை தவிர்க்க முடியாது. அந்த ஸ்ட்ரெஸ் ஒன்று இல்லாவிட்டால் சொக்கலிங்க இவ்வளோ டிகிரியை வாங்கியிருக்க முடியாது, என்னை பேச கூட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்களே இந்த நிலையில், நீங்கள் வாழ்வதற்கு கூட அந்த ஸ்ட்ரெஸ் இன்றியமையாதது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இன்றியமையாததை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அது பாசிட்டிவாக வைத்து கொள்கின்றீர்களோ உங்களை காப்பாற்றும். அந்த ஸ்ட்ரெஸ் நெகட்டிவாக ஒரு கோட்டிற்கு அடுத்த சைட் போனோம்னா உங்களை அழித்துவிடும். அதான் அடிக்கடி சொல்கிறேன், அந்த பெண்டுலம் நீங்கள் பாசிட்டிவாக வைத்திருக்கிற வரை உங்களை எந்த சக்தியும் அழிக்காது. நெகட்டிவாக போனால் உங்களை அழித்துவிடும். இந்த ஸ்லைடை பாருங்களேன். இந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள். முக்கியமாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸுடைய பெண்டுலம் ரைட் சைடில் பாசிட்டிவாக இருக்குது, லெஃப்ட் சைடில் நெகட்டிவாக. ரைட் சைடில் க்ரீனாக இருந்தாலும் பாசிட்டிவாக வச்சுருக்கேன். அந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்பது ஒரு தென்றல் மாதிரி இருக்கும். அது உன்னிப்பாக கவனிங்க. அந்த தென்றலாக இருக்கும்பொழுது, பாசிட்டிவாக இருக்கும்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். அதே சின்ன கோட்டுக்கு பிறகு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நெகட்டிவாக போகும்பொழுது டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஒரினால் அது புயலாக சுனாமியாக மாறி உங்களை அழித்து விடுகிறது. அது எப்படி சொக்கலிங்க அந்த பாசிட்டிவான அந்த பெண்டுலத்தை இப்படியே பிடிச்சிட்டு இருக்கணுமா ரைட் சைடில்? அப்படியே கிடையாது. உங்கள் மனம்தான் அது நெகட்டிவாக பாசிட்டிவாக. அந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்றால் என்னவென்றால், எதை செய்வதாக இருந்தாலும் அது மகிழ்ச்சி அடைந்தால் அதான் பாசிட்டிவ். ஹாப்பினஸ் ஃப்ரம் ஆல் ஹேப்பனிங்ஸ். எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள். எதிலிருந்து செய்வதாக இருந்தாலும் மகிழ்ச்சியுடன் செய். இந்த மகிழ்ச்சியுடன் செய்யும் பொழுது நீங்கள் செய்கின்ற உங்கள் வேலைகளே சுமையாக இருக்காது. ரசித்து செய்வர்கள். விளையாட்டு மாதிரி ஆகிடும். அப்படி அந்த செய்கின்ற தொழிலில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டால், இஃப் இட் இஸ் ஆல் இன் வாட் யூ ஆர் டூயிங், 20 மணி நேரம் வேலை செய்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியை தவிர உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்னு சுனாமி. முந்தைய சொன்னேன்ல, டிப்ரெஷன் மைண்டில் வருவது போன்று டிப்ரெஷன் உங்கள் கடலில் வருவதை நாம் தடுக்க முடியாது. உங்கள் மனதில் வருகின்ற டிப்ரெஷனை உங்களால் கட்டாயம் தடுக்க முடியும். அந்த டிப்ரெஷனை நீங்கள் போக விட்டுட்டிங்கன்னா, க்ரானிக்கோ அக்யூட்டோ சிவியர் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் வந்தால் உங்களை இழந்து விடுவீர்கள். ஸோ அந்த லைன் தான் மிக முக்கியம். அந்த பெண்டுலத்தை பாசிட்டிவாக தென்றல் மாதிரி வச்சு கொள்ளுங்கள். நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போக விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். என்ன சொக்கலிங்க பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற எப்படி பண்ண முடியுமா? அதற்காகத்தான் உன்னை அறிகின்றோம். அறிவு என்பதே உன்னை அறிவது தான். உன்னை நீ அறிந்த நிலையில் இருக்கும் பொழுது, உன்னை நீ உணர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது, மகிழ்ச்சி என்பது உன் உள்ளே இருப்பது என்று புரிந்து கொண்டால்
நீ பாசிட்டிவ் தவிர எதுவுமே இருக்காது. அதற்கு ஒரே ஒரு வழி, நாம் தினந்தோறும் குறைந்தது 20 நிமிடம் நீங்கள் தியானம் பண்ண வேண்டும். முடியாவிட்டால் குறைந்தது காலையில் 15 நிமிடம், ஈவினிங் 20 நிமிடம், 15 நிமிடம், தூங்குவதற்கு முன்பு எப்போனாலும் சரி. முடிந்தால் வேலை செய்துட்டு இருக்கும்போது 1 நிமிடம், அரை நிமிடம் கூட அப்பப்போ நீங்கள் மெடிடேஷன் போங்க. மெடிடேஷன் என்பது இதில் பாருங்களேன், இந்த டைப் பி என்ற பர்சனாலிட்டியில் மட்டும்தான். இந்த ஸ்லைடை பாருங்கள், ஏன் டைப் பி பர்சனாலிட்டின்னு வந்தது? இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா, பி காம், பி பாசிட்டிவ், பிளிஸ்ஃபுல், பி ஹாப்பி, எப்பொழுதும் ஹாப்பியாக இருக்கிறது. அதான் அடிக்கடி சொல்கின்றேன், உங்கள் மனதை வலிமைப்படுத்துவது தியானம். இந்த தியானம் நீங்கள் பண்ணிக்கொண்டே இருந்தால், மெடிடேஷன் பண்ணிக்கொண்டே இருந்தால், நோ மெடிக்கேஷன் என்று கூட சொல்லுவேன். அந்த தியானத்திற்கு 1 பைசா செலவழிக்க வேண்டாம். நீங்கள் மௌனத்தில் தியானத்தில் இருக்கும் பொழுது உங்கள் சக்தியை அனைத்தையும் நீங்கள் உணர முடியும். அதான் அடிக்கடி சொல்லுவேன், மௌனம், தியானம் உங்களை அறிய செய்து மகிழ்ச்சியுடன் இருக்க வாழ்ந்து கற்றுக்கொண்டால் உங்கள் ஸ்ட்ரெஸ் என்றுமே பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக போகவே முடியாது. ஒரு பெண்மணி, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் என்னை கேட்டாங்க, டாக்டர் சொக்கலிங்கம், நீ எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் மெடிடேஷன் பண்ணுகின்றாய்? அந்த ஸ்டூடெண்ட்டு சொன்னேன், இந்த சொக்கலிங்கம் மெடிடேஷன் பண்ணுவதில்லை, நான் என்ன பண்ணேன், என் வாழ்க்கையை ஒரு தியானமாக மாற்றிக்கொண்டேன். எவன் ஒரு வாழ்க்கையை செய்கின்ற தொழிலை தியானமாக மாற்றி மகிழ்ச்சி அடைகின்றார்களோ அவர்கள் உண்மையில் தியானம் பண்ண வேண்டாம். எவன் ஒரு மகிழ்ச்சியுடன் இருக்க கற்றுக்கொண்டார்களோ அவர் தியானம் பண்ண வேண்டாம். அதை அடைவதற்குத்தான் ஆழ்ந்த தியானம், மெடிடேஷன் அனைத்துமே. நான் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். அனைவரும் நேராக உட்காருங்கள். என் நேயர்கள் அனைவரும், பார்த்து கொண்டவர்கள் அனைவரும் அந்த மெடிடேஷன் பண்ணும்போது இந்த ஓம் அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை. நீங்கள் இந்த கையை உங்கள் சௌரிய பிரகாரம் ஒரு சாய்ஞ்சு சப்போர்ட்டோடு உட்காந்துக்கிட்டு எப்படினாலும் வச்சுக்கலாம். இந்த கையை இப்படி கூட வச்சுக்கலாம், இப்படி எப்படினாலும் வச்சுங்க, முத்திரையோடு கூட. தலையிலிருந்து கால் வரை ரிலாக்ஸ் பண்ண வேணால் டிக்டேட் பண்ணிவிடுங்க. எல்லாம் ஒரு தடவை செய்யுங்க. இப்போது அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் மூக்கை இப்படி மூக்கு அதெல்லாம் மூட வேண்டாம். அப்படி நின்றுக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணி, இதெல்லாம் கண்ணை மூடிட்டு செஞ்சு மேலே தெரிஞ்சுங்க. ரிலாக்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் மூச்சை உள்ளே இழுப்பதும் வெளியில் விடுவதும் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அந்த மூச்சை உள்ளே இழுப்பும் பொழுது பாருங்களேன், 3 செகண்ட் உள்ளே இழுக்க வேண்டும், 2 செகண்ட் உள்ளே பிடித்திருக்க வேண்டும், 5 செகண்ட் வெளியில் மெதுவாக எடுக்க வேண்டும். 3, 2, 5 செகண்ட்ஸ். பாருங்கள், 3 செகண்ட் உள்ளே எடுங்க, 2 செகண்ட் பிடிங்க, 5 செகண்ட் வெளியில் விடணும். இது கண்ணை மூடிக்கொண்டு 15 நிமிடம் மூச்சில் உள்ளே போவதும் வெளியில் வருவதும் மட்டும் கவனம் செலுத்தினால் அதுதான் தியானம், அதுதான் பிராணயாமா. பிராணயாமான்றது பிராணம் என்றால் உயிர் வாழ்வதற்கு மூச்சு, அந்த மூச்சில் கலந்திருப்பது தான் பிராணவாயு, இது ஆக்சிஜன், அதுதான் பிராணயாமா. இதை தினந்தோறும் 15 நிமிடம் பண்ணுங்கள். வேலையை ரொம்ப டென்ஷனாக வருதுன்னு வச்சுங்க, அரை நிமிடம் இந்த பிராணாயாமா பண்ணுங்கள், உடனே மனது ரிலாக்ஸ் ஆகிடும். இதை நீங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டு அமைத்து தியானத்தில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். புரிஞ்சிட்டிங்களா? அடுத்த ஸ்லைடை பாருங்கள். ஒரு பேட்டியில் கேட்டாங்க, அன்பு என்பது பொய்யா உண்மையா? ஒரு பெண் கேட்டது, ஒரு பெண் குழந்தை அவங்க அம்மாகிட்ட எனக்கு அன்பே கொடுக்க மாட்டேன்றாங்கன்ட்டு. அன்பு உண்மையா பொய்யா என்று உங்களிடம் கேட்கின்றேன். அன்பு என்பது நீ கொடுக்கும் இடத்தில் இருந்தால் அது உண்மை, அன்பை நீ பெறுகின்ற இடத்தில் இருந்தால் அது பொய்யாக மாறிவிடுவதற்கு வாய்ப்பு உண்டு. எப்பொழுதும் நீங்கள் அன்பை உங்களிடம் மற்றவர்கள் கொடுத்து கொண்டே இருங்கள். அதற்காக நான் ஸ்லைடை போட்டேன். இது மிக முக்கியமான ஸ்லைடாக நினைக்கிறேன்.
அனைவரும் நினைக்கின்றீர்கள் வெற்றி அடைவது மகிழ்ச்சி என்று. உண்மையில் வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியுடன் இருப்பதுதான் வெற்றி என்று உணர வேண்டும். அடுத்த ஸ்லைடை பாருங்களேன். மகிழ்ச்சின்னு என்ன நினைக்கிறீங்க? எது ஹாப்பினஸ் கொடுக்கும்? வெளியில் வாங்குகின்ற பொருள்களோ ஐம்புலங்களில் கிடைக்கின்ற உணர்வுகளோ மகிழ்ச்சியை கிடைக்காது. உன்னை அறிந்த நிலையில் மகிழ்ச்சியுடன் இருந்தாலே போதும். உங்கள் உள்ளே இருப்பதை உணர்வது தான் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது உண்மையில் உங்களிடம் இருப்பதை கொடுப்பதே தான் மகிழ்ச்சி. அது பொருளாக, அறிவாக, நேரமாக, உழைப்பாக, பணமாக இருக்கட்டும், கொடுக்கும் இடத்தில் இருக்கும்போது மகிழ்ச்சி என்பது குறைவே குறையாது. இந்த ஸ்லைடை பாருங்களேன். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் இந்த ஸ்டைலில் இருக்கிறத நீங்கள் கடைப்பிடித்துத்தான் தர வேண்டும். போதும், கண்டென்ட்னஸ் என மனப்பான்மை வந்துவிட்டால் போதும், மகிழ்ச்சியை குறைவே குறையாது. வேண்டாம் என்று சொல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். தெரியவில்லை என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். முடியாது என்றும் சொல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். இது அனைத்தும் இல்லாததால் தான் வேண்டும் என்பதில் மகிழ்ச்சி இழக்கின்றார். வேண்டும் போதாது என்பதால் மகிழ்ச்சியை போகின்றது. தெரியும் என்று சொல்லி மாட்டிக்கொள்கிறார். முக்கியமாக நோ என்று சொல்ல தெரியாதவன், முடியாது என்று சொல்ல தெரியாதவன் பல சிக்கல்களில் மாட்டிக்கொள்கிறான். மறுபடியும் இந்த ஸ்லைடை பாருங்கள். தயவுசெய்து போதும் என்ற மனப்பான்மை, வேண்டாம் என்று சொல்லுகின்ற நிலை, தெரியவில்லை என்பதில் தெளிவாக, முடியாது என்று ஒருவன் சொல்லி தெரிந்து கொண்டார் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தவிர இருக்க முடியாது என்பது என் ஆழ்ந்த கருத்து. சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நாம் கொள்ளத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி பேசி அவற்றிற்கான தீர்வையும் நமக்காக அளித்து வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆசிரியர்கள், மாணவர்கள், கல்விச் சூழல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு வருகின்றன. இரண்டு மாறுபட்ட கோணங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு பேசலாம் என்று நினைக்கிறேன். ஒன்றுக்கொன்று எதிரான விஷயங்கள் அவை. ஒருபுறம் இன்றைக்கு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான நெருக்கம் அதிகரித்து வருவதற்கான ஒரு சூழல் சமூக வலைத்தளங்களின் மூலமாக உருவாகி வருகிறது என்பதை பலரும் சுட்டிக்காட்டுகிறார்கள். முன்பெல்லாம் ஒரு ஆசிரியரிடம் ஒரு சந்தேகம் கேட்க வேண்டும் என்றால் அந்த ஆசிரியரை வகுப்பறையில் கேட்க வேண்டும், இல்லாவிட்டால் அவரிடம் போய் டியூஷன் வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற நிலை இருந்தது. இப்பொழுது அப்படி இல்லை. நிறைய மாணவர்களுக்கும் ஆசிரியர்களும் வாட்ஸ்அப் மூலமாகவே கூட தங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள். பல சமயங்களில் முகநூல் போன்றவற்றில் கூட நண்பர்களாக இருக்கிறார்கள். அடிக்கடி பரிமாற்றங்கள் நடக்கின்றன. அதன் அடிப்படையில் தனிப்பட்ட சந்திப்புகளும் கூட நிறைய குழுவாக மாணவர்கள் சந்திப்பது, சில சமூக பொறுப்புள்ள விஷயங்களை ஆசிரியர்களோடு பகிர்ந்து கொள்வது என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் கூட நடைபெறுகின்றன. அந்த விதத்தில் சமூக வலைத்தளங்கள் அல்லது நவீன தகவல் தொழில்நுட்பம் என்பது ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையிலான இடைவெளிகளை குறைத்திருக்கிறது, அந்நியமான தன்மையை குறைத்திருக்கிறது என்று கூட நாம் சொல்லலாம். அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் தொடர்ந்து ஒரு இடைவெளிகள், அதாவது கல்வி புலம் சார்ந்து இருக்கக்கூடிய இடைவெளிகள் குறைந்து வருகின்றன என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு போக்கு என்று தான் நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையில் மாணவர்களும் ஆசிரியர்களும் பரஸ்பரம் மிகுந்த நட்புபூர்வமாக இருக்க முடியும். ஆசிரியர்கள் ஒரு மேம்பட்ட ஒரு வழிகாட்டுதலை மாணவர்களுக்கு வழங்க முடியும் என்று கூட நான் நினைக்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் பாடத்திட்டங்கள் தொடர்பான சுமைகளை அவர்கள் இதன் மூலமாக குறைத்து கொள்ள முடியும். இன்னொன்று, மாணவர்களுக்கு இடையிலே கூட இந்த வாட்ஸ்அப் குழுக்களின் மூலமாக பாடங்கள் தொடர்பான விஷயங்களை, சந்தேகங்களை பரிமாறிக்கொள்வது, அவற்றை கேட்டு தெரிந்து கொள்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் கூட இருக்கின்றன. இப்பொழுது நிறைய வீடுகளில் இப்பொழுது ஹோம்ஒர்க் போன்ற விஷயங்களை கூட ஒரு ஒரு குழந்தை உதாரணமாக ஒரு வகுப்புக்கு ஒரு நாள் விடுமுறை எடுத்துக்கொண்டது என்று சொன்னால் மற்ற மாணவர்களிடமிருந்து அன்றைக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுக்கப்பட்டது என்பதை வாட்ஸ்அப் மூலமாகவோ வேறு சமூக வலைத்தளங்கள் மூலமாகவோ தெரிந்து கொண்டு அவற்றை பூர்த்தி செய்து கொடுக்க முடியும் என்கிற ஒரு நிலையும் கூட இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது எல்லாவற்றையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்கிற போது இந்த விஷயத்தில் ஒரு அடிப்படையில் நிச்சயமாக தொழில்நுட்பம் ஒரு நெருக்கத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் இதற்கு நேர் எதிரான இன்னொரு சூழல் இருக்கிறது. அதுதான் இன்று பிற மாநிலங்களுக்கு படிக்க செல்லக்கூடிய தமிழக மாணவர்கள் தொடர்பான ஒரு விஷயம்.
தொடர்ந்து தமிழக மாணவர்கள் பிற மாநிலங்களில் கல்வி கற்பதற்காக செல்கிற போது, உயர்கல்விக்காக செல்கிற போது பல இடங்களில் தற்கொலை சம்பவங்களும் மர்ம மரணங்களும் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கின்றன. மாணவர்களை இப்படி தற்கொலைக்கு தள்ளக்கூடிய சூழல் எது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது நீங்கள் இந்த இடத்தில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், தமிழகத்திலிருந்து ஒரு மாணவர் ஒரு வட இந்தியாவிற்கு படிக்க செல்கிறார் என்று சொன்னால் அங்கு முற்றிலுமாக ஒரு அந்நியமான சூழலில் அவர் கல்வி கற்க செல்கிறார். அப்படி அவர் கல்வி கற்க செல்கிற போது மொழி ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, பழக்க வழக்கங்கள் சார்ந்து, உணவு முறைகள் சார்ந்து அனைத்தும் அவர்களுக்கு புதிதாக இருக்கிறது. அப்படி புதிதாக இருக்கிற போது கிட்டத்தட்ட ஒரு மீனை தண்ணீரிலிருந்து தரையில் எடுத்து விடுவது போன்றதுதான் நிலைமை. அப்பொழுது அவர் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு கடுமையாக போராட வேண்டியிருக்கிறது. அப்படி தக்க வைத்துக் கொள்கிற போராட்டத்தில் மன வலிமை மிக்க மாணவர்கள் அல்லது சாதுரியம் மிக்க மாணவர்கள் சுலபமாக அந்த போராட்டத்தில் ஒரு விதத்தில் எப்படியோ போராடி வெற்றி பெற்று விடுகிறார்கள். ஆனால் அத்தகைய மன வலிமை இல்லாத மாணவர்கள் பெரும் உளவியல் சிக்கலுக்கு ஆட்படுகிறார்கள். அப்படி ஆட்படுகிற போது அங்கு ஏனென்றால் அந்த ஒரு மாநிலத்திற்கு படிக்க செல்கிற போது அந்த மொழியை பேசக்கூடியவர்கள் தான் டாமினண்டாக இருப்பார்கள், ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் பிற மாநிலங்களிலிருந்து பிற மொழி பேசக்கூடியவர்களை இகழ்வாக நடத்துவது என்பது, இழிவாக நடத்துவது என்பது ஒரு வளமையான ஒன்றாக இங்கே மாறிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த இழிவாக நடத்துகிற அல்லது குறைவாக நடத்துகிற இந்த விஷயத்திலிருந்து மாணவர்களை எப்படி பாதுகாப்பது என்பது ஒரு முக்கியமான கேள்வி. முதலில் மாணவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது முக்கியம். அடுத்ததாக மாணவர்களுக்கு அவர்கள் மன உறுதியுடன் இந்த சூழலை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும். இன்னொன்று, மாணவர்களுக்கு என்னென்ன விதமான கொடுமைகள் இழைக்கப்படுகின்றன என்று பார்த்தால், முதன்மையாக மொழி சார்ந்து, இனம் சார்ந்து அவர்கள் பாகுபடுத்தப்பட்டு இழிவாக நடத்தப்படுகிறார்கள். இன்னொன்று சாதி சார்ந்த கொடுமைகள், இன்னொன்று மதம் சார்ந்த கொடுமைகள். இது எல்லாமே ஒரு வழக்கமாக நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு ஏனென்றால் இந்த உணர்வுகள் எல்லாம் இன்றைக்கு இளைஞர்களிடம் மிகப்பெரிய அளவிற்கு கோலோச்சுகின்றன என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் மாணவர்களுக்கு பெருமளவிற்கு அங்கு கவுன்சிலிங் அளிப்பது, கவுன்சிலிங் என்பது இரண்டு தரப்புக்குமே அளிக்கப்பட வேண்டும். ஒன்று, இது போன்ற இன ரீதியாக, மொழி ரீதியாக, ஜாதி ரீதியாக பாகுபாடுகளை காட்டக்கூடியவர்களுக்கு மறுகல்வி அளித்து அவர்களை சீர்மைப்படுத்த வேண்டும். இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பாதிக்கப்படுகிற மாணவர்கள் அவர்கள் மன உறுதியுடன் இந்த சூழலை எதிர்கொள்வதற்கான ஒரு தகுதியை, ஒரு மனநிலையை அவர்களுக்கு வழங்குவது மிக மிக முக்கியம். எல்லாவற்றையும் விட இதையும் மீறி மற்றவர்கள் மீது துன்புறுத்துகிற மாணவர்கள் மீது எந்த தயக்கமும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கக்கூடிய, பாதிக்கப்படுகிற மாணவர்கள் உடனடியாக தொடர்பு கொண்டு உதவி கோரக்கூடிய ஒரு வசதிகள் இருக்க வேண்டும். பல சமயங்களில் இது போன்ற பிற மாநிலங்களுக்கு கல்வி கற்க செல்லக்கூடிய மாணவர்கள் இவ்வளவு தகவல் தொழில்நுட்பம் பெருகிய காலத்திலும் கூட கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதனால் தான் நான் முந்தைய சூழலோடு இதை ஒப்பிட்டு காட்டினேன். ஒருபுறம் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே நம்முடைய நவீன ஊடகங்கள் பல்வேறு விதமான உறவுகளை ஏற்படுத்தி தருகின்றன. இன்னொரு புறம் இந்த நவீன யுகத்தில் எந்த தொடர்பும் மற்றவர்களாக, தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக, கலாச்சார தனிமைக்குள் ஆட்படுத்தப்பட்டவர்களாக நம்முடைய தமிழக மாணவர்கள் வெளிமாநிலங்களில் பலியாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையை மாற்றுவதற்கு முறையான ஏற்பாடுகளும், முறையான மனநல பயிற்சிகளும், அதே போல் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு பிற மொழி சூழலில் போய் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலம் என்பது மிகவும் இருண்டதாக மாறிவிடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அத்துறையை சார்ந்த சிறப்பு விருந்தினர்கள் அந்த துறையை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் முகம் மற்றும் தாடை சீரமைப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சண்முகப்பிரியன். ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படிங்கிற முறையில் முகம் அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அறுவை சிகிச்சை தேவைப்படுது, பிறவி கோளாறுன்னு வரும்போது இந்த அன்னப்பிளவு சார்ந்த பிரச்சனைகள் என்ன, இப்படி பல விஷயங்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். முகம் மற்றும் தாடை அறுவை சிகிச்சை நிபுணராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் டாக்டர். இப்போது முகம் மட்டும் இந்த தாடையெல்லாம் சொல்லும்போது இந்த ஜாஸில் பொதுவாக எல்லாருக்குமே வந்து ஒன்று நம்ம அழகியல் சார்ந்து பேசுவோம், நம்ம அது பெருசாக இருக்குது சரி பண்ணணும் அப்படின்னு பேசுவோம், இல்லை ஏதாவது ஒரு விபத்துக்கள்னு வரும்போது அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்குது. பிறவிலேயே ஒரு முக்கியமான கோளாறு இந்த அன்னப்பிளவை பற்றி எல்லாருமே சொல்கிறத பார்க்குறோம். ஸோ அது பிரச்சனை என்ன, அதை நம்ம ஆரம்பத்திலேயே அறுவை சிகிச்சை பண்ணலாமா, இப்படின்னு இது சார்ந்து நிறைய கேள்விகள் இருக்குது. எல்லாத்தையுமே இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில்
நிகழ்ச்சியில் நம்ம பேசணும். இப்போது இது அடிப்படையில் வந்து ஒரு டென்டிஸ்ட்ரி, ஒரு பல் மருத்துவர், இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் அறுவை சிகிச்சை நிபுணர்லாம் தாண்டி இந்த மேக்ஸிலோஃபேஷியல் அப்படிங்கிறது இது ஒரு தனி பிரான்ச்சா? இது எல்லாமே சேர்ந்தது தானா? அது இது டென்டிஸ்ட்ரியிலேருந்து ஒரு வேறுபட்ட ஒரு ஸ்லைட்டாக சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வந்துடும். ஸோ அந்த பார்க்கும்போது இதில் இந்த அன்னைப்பிளவு, இந்த ஃப்ராக்சர்ஸ், தாடை உடையிறது, அதுக்கு ஃப்ராக்சர்ஸ் ஆகிட்டு வர்றது, ஹெல்மெட் போடாமல் உடைஞ்சு வர்றது, தாடையை கரெக்ட் பண்ணுற, மின் தாடையை பின்னாடி வைக்கிறது, பின்ன இருக்க தாடையை முன்னாடி வைக்கிறது, டிஎம்ஜே ஆங்கிலோசிஸ் சொல்லணும், ஜாயிண்ட்டே ஃபியூஸ் ஆகிறது, அந்த அதுக்கப்புறமா அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வர்றது, காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ், கண்ணுக்கு கீழேலேருந்து கழுத்து வரைக்கும் வர தைராய்டு வரைக்கும் கூட நாங்கள் ட்ரீட் பண்ணுற அளவுக்கு லைசன்ஸ் உண்டு பண்ணுற விஷயம். ஸோ இதுதான் எங்களோட பிரிவு. ஸோ இது எந்த பிரச்சனை வந்தாலும் இதுக்குள்ளே இன்டர்ஃபியர் பண்ணி பண்ணுறக்கூடிய விஷயங்கள் தான் இந்த முகம் மற்றும் தாடை அறுவை சிகிச்சையில் வந்துடும். But it is a part of dental. It is a part of dentistry, madam. Part of dentistry. Dental வந்து பல்லு மட்டும் பார்க்கறது மட்டும் இல்லை, பல்லை தாண்டி இந்த விஷயம், தாடை, மூக்கோட பிரிவு, மூக்கோட நுழைவு துறை கூட அழகுபடுத்து, ரைனோபிளாஸ்டி முதற்கொண்டு பண்ணக்கூடிய மூக்கு. அதில் ஸோ இப்போ இது ஒன்று பற்றியும் நம்ம விரிவாக பேசலாம். இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க கண்ணுக்கு கீழேருந்து கழுத்து வரைக்கும் எது சார்ந்தனாலும். நம்ம முதல்ல ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் இதை பற்றி பேசுவோம். ஃபஸ்ட்டு இந்த பிறவி கோளாறு எடுத்துக்கலாமா? இந்த அன்னப்பிழவுன்னு சொல்கிறது வந்து இது எதனால் ஏற்படுது? இது ஹெரிடிட்டரி ப்ராப்ளமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா? அந்த ப்ராப்ளமை நம்ம பிறக்கும் போதே கண்டுபிடிக்கிறோமா, இல்லை அதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு கோளாறு இருக்குதுன்னு தெரியுமா, இல்லை வந்ததுக்கப்புறமா அதற்கான ஒரு அறுவை சிகிச்சை அப்படின்னு வரும்போது எந்த காலகட்டத்தில் பண்ணலாம்? இது எப்படி வர்றதுன்றது ஹெரிடிட்ரி ஒரு சான்சஸ், ஒரு ஃபியூ சான்சஸ் மட்டுமே தான். குடும்பத்துக்குள்ளேயே கல்யாணம், அது எப்படிருந்தோ வர்ற பேச்சுக்கள் தான், சான்சஸ் தான். எதையுமே வந்து இதுதான் இதுக்கு காசுன்றது வந்து கிடையவே கிடையாது. இதுவும் கொஞ்சம் கேன்சர் மாதிரி தான், கேன்சருக்கும் இதுவுமே காசுன்றது கிடையவே கிடையாது. மேபி வாய்க்கு இருக்கிற கேன்சருக்கு மட்டும்தான் பான் சூவிங் அதெல்லாம் ஒரு காசாக சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் பிரெஸ்ட்டோ, ஸ்டமக்கோ, இல்லை கையிலையோ கால்லையோ வர கேன்சருக்கு எந்த ஈட்டியாலஜின்னு இதுதான் காரணம்னு யாருனாலையுமே கேன்சரில் சொல்லவே முடியாது. இப்போ போனில், எலும்பில் வர கேன்சர் செல்ஸாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் காரணம்னே என்ன காரணம் யாருனாலையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் அன்னப்பிளவையும் இதுதான் காரணம்ன்ட்டு ஸ்டடீஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு சில பேர் ஐசோலேட் பண்ணியிருக்காங்க, இதுதான் இந்த ஜீன், இந்த குரோமோசோம் இந்த லெவலில் ஐசோலேட் பண்ணதுனால கண்டுபிடிச்சே விட்டுறாங்க. பட் இதுதான் காரணம் யாருனாலையும் எதுவும் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜஸ் வரும்போது இப்போல்லாம் அன்னப்பிறவிலாம் நியோனேட்டல் ஸ்டேஜ், குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே ஸ்கேன் பண்ணும் போதே கண்டுபிடிச்சி கைனகாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சி அப்போவே சர்ஜன்ஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. ஒன்று எங்கள் கிட்ட சொல்லிடுவாங்க, பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் கிட்ட சொல்லிடுவாங்க. குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் இதை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஆர்த்தோடான்டிஸ்ட், இதுக்கு அன்னப்பிளவே ஆரம்பித்ததுலேருந்து இப்போ ஹையர் ஸ்பெஷாலிட்டி போகும்போது 10 டாக்டர் இன்வால்வ். நாங்கள் மட்டும்தான் இன்வால்வ்டுன்னு கிடையாது. ஸோ இதுக்கு ஒரு 10 டாக்டர், கைனகாலஜிஸ்ட் முதற்கொண்டு அவங்க குழந்தைய எடுத்த உடனேயே பீடியாட்ரிஷியன் அவங்க இன்வால்வ், நாங்கள் குழந்தை பார்க்கும் போதே இன்வால்வ், பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் இன்வால்வ். எந்த லெவலில் இருக்குது, சில பேருக்கு மூக்கு மட்டும் இருக்கும், சில பேருக்கு வாயில் மட்டும் பிளவி இருக்கும், சில பேருக்கு உள் தாடையில் மட்டும் பிளவி இருக்கும். ஸோ இது ஒன்றுத்துக்கு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இதுக்குன்னு ரூல் ஆஃப் 10 இருக்குது. 10 மாதத்துலேயே சர்ஜரி பண்ணலாம், 10 நாளில் சர்ஜரி பண்ணலாம், 10 மாதத்தில் சர்ஜரி பண்ணலாம், 10 வருஷம் கழித்து சர்ஜரி பண்ணலாம், 20 வருஷம் கழிச்சும் சர்ஜரி பண்ணலாம். இது வந்து உடனே எந்த ஸ்டேஜ் இருக்கோ அந்த ஸ்டேஜில் அப்பப்போ கரெக்ட் பண்ண வேண்டியது. ஸோ பயப்படக்கூடிய விஷயமும் இல்லை, அப்படியே தள்ளி போடுற விஷயமும் இல்லை. கரெக்ட் டைமில் டாக்டர் அவங்க மீட் பண்ணுறது மட்டும்தான் அந்த டைமிங். சர்ஜரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப லேட்டாக மீட் பண்ணாலும் கரெக்ஷன் ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டும் பண்ணுங்கனால இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், குழந்தைகள் குறைஞ்சபட்சம் 4லேருந்து 5 சர்ஜரி அனுப்பிச்சே ஆகணும். அது ஒன்று தான் பெரிய விஷயம், பட் அது பண்ணி தான் ஆகணும், பண்ணால் தான் கரெக்ட் ஆகும். இது எந்த அளவுக்கு நம்ம கரெக்ட் பண்ண முடியும்? இப்போ இந்த இடம்லாம் போயிடுச்சுன்னா ஸ்பீச் போயிடும்வாங்க, நம்ம சாப்பிட இதுவும் கஷ்டம் அப்படின்னு நிறைய பிரச்சனை இருக்குது, காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ இப்போ ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நீங்கள் சொல்கிறீங்க. முதல்ல வந்து குழந்தை பால் குடிக்குதான்றது தான் முதல்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதிலே ஆரம்பிச்சிடும், அதுலேயே முடியும். கொஞ்சம் குடிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒன்றும் கொஞ்சம் தள்ளி போட்டு பண்ணலாம். அதுவே பண்ண முடியலன்னா முதல் 10 நாள்லேயே இன்டர்ஃபியர் பண்ணி அதை கொஞ்சம் அளவுக்கு அட்லீஸ்ட் பால் குடிக்கிற அளவுக்கு குடிக்கும் போதே அப்படியே ரீகஜிடேட் ஆகிடும், வெளியில் வர்றது இது இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் முதல்லையே கரெக்ட் பண்ணுறது அதுதான் இம்பார்ட்டண்ட். அது பிறகு தான் அடுத்த ஸ்டேஜஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஒன்று ஒரு லெவலில் வந்துக்கிட்டே இருக்கும் மேம். ஸ்பீச் கரெக்ஷன்லாம் வந்து
6 வருஷத்துக்குள்ளேயே மேக்ஸிமம் ட்ரீட்மெண்ட் எவ்வளோ பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ஸ்பீச் கரெக்ஷன்ஸ் வந்துடும். ரொம்ப தாண்டி லேட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஸ்பீச் கரெக்ஷன்ஸ் அவ்வளோ வராது. பட் என்ன இருந்தாலும் ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆடியாலஜிஸ்ட், காது கேட்குற வரைக்கும் எல்லாருமே இன்வால்வ் இந்த ட்ரீட்மெண்ட்டில். ஸோ எல்லாருமே கோரிலேட்டட் தான். அவங்க எல்லா டாக்டர்ஸையும் ஒரே இடத்துல பார்த்தாலும் தப்பு இல்லை, இல்லை கொஞ்சம் தள்ளி தள்ளி தனித்தனியாக பார்த்தாலும் தப்பு இல்லை, கரெக்டாக. ஆனால் பார்த்துடணும், அது பார்க்கறது மட்டும்தான் ரொம்ப. ஆனால் குழந்தைக்கு தான் ரொம்ப கஷ்டம். குழந்தைக்கு கண்டிப்பாக கஷ்டம் உண்டு, இல்லைன்னு சொல்லவே முடியாது. இப்போ இது ஒரு மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்குறோம். இதை தாண்டி வரும்போது விபத்துக்கள் ஒரு முக்கியமான காரணம் இல்லைங்களா? இப்போ ஒரு நீங்களே பார்த்துருக்கலாம், ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு வரும்போது இந்த முகம் அப்படின்ற ஒரு இடத்துல என்ன மாதிரியான ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு? முகம்ன்றது ஒரு கஷ்டமான விஷயம். அது கடவுள் கொடுத்த வரம். அதே மாதிரி திருப்பி அமைக்கிறதுன்றது வந்து ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். உடஞ்ச பிறகு எனக்கு பழைய முகமே வந்துடணுமா டாக்டர் அப்படின்னு கேட்குற பேஷண்ட்ஸ் தான் எல்லாருமே. யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. சாப்பிட முடியுமான்னு கேட்குறத விட முதல்ல யாருமே வந்து என் முகம் பழைய மாதிரி வந்துருமான்றது தான் கேட்குறது. நாங்கள் வந்து பார்க்குற ஆஸ்பெக்ட் வந்து முதல்ல ஃபங்க்ஷனல் யூஸ் தான் நாங்கள் எப்போவுமே பார்ப்போம். டாக்டர்ஸாக இருந்து பார்க்கும்போது கால் உடஞ்சாலும் சரி, கை உடஞ்சாலும் சரி, அவங்களால அடுத்த நாள் கையை எடுத்து கையை தூக்க முடியுமா, அந்த ஃபங்க்ஷனல் பார்க்க தான் எல்லாருமே பார்ப்போம். நாங்கள் முகத்தில் பார்க்கும்போது பல்லு உடையும் போதோ எது பல்லை பற்றி அவ்வளோ கேரே பண்ணவே மாட்டோம். அந்த எலும்பு ஃபங்க்ஷனலாக சாப்பிட முடியுமா, முழுங்கும் போது எந்த டிஃபிகல்ட்டியும். நாங்கள் எலும்பை பின்னாடி வச்சுட்டா முழுங்க முடியாது, எலும்பு முன்னாடி வச்சுட்டாலும் ரொம்ப கஷ்டம். மூச்சு விடும்போது இது திணறல் இருக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் தான் நாங்கள் ஃபஸ்ட் பார்ப்போம். பட் பேஷண்ட்டோட ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த முக அமைப்பு சீரமைப்பாக இருந்துடும். முகம் எனக்கு திருப்பி கிடச்சிடும். என் கண் அதே மாதிரி இருக்கணும், கண்ணோட மூமெண்ட்ஸ் அதே மாதிரி இருக்கணும், மூக்கு அதே ஷேப்பில் இருக்கும், மூக்கு கொஞ்சம் நகர்ந்துருந்தா மூக்கு அதே ஷேப்பில் வேணும் டாக்டர், அப்படி தான் கேட்பாங்க. இதெல்லாம் விட இப்போ உண்மையாக சொல்லணும்னா நம்ம போலீஸ் துறைக்கு தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். டிராஸ்டிக்காக ட்ராமா குறைஞ்சிருக்கு ஹெல்மெட் போட்டதுலேருந்து, ரொம்ப டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்குன்றது ஒரு நல்ல விஷயம். ஆனால் இன்னும் கம்ப்ளீட்டாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் ஹெல்மெட் போடாமல் நடந்துட்டு தான் இருக்குது. அதையும் கம்மி பண்ண முடிச்சால் பார்க்கும். ரொம்ப டிராஸ்டிக்காக ஒரு 2-3 இயர்ஸாக பாஸ்ட் 2-3 இயர்ஸாக ரொம்ப டிராஸ்டிக்காக ட்ராமா குறைஞ்சிருக்கு. எக்ஸப்ட் ஃபார் சீஸ்னல் இன்ஜுரிஸ், மழை பெஞ்சா அடிபடுறது இன்ஜுரிஸ் உண்டு. பட் ஹெல்மெட் போட்ட பிறகு நல்லா கம்மியாக இருக்குது. இதை எப்படி சீரமைக்கிறதுன்றது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வரும்போதே கொஞ்சம் பல்லு இருந்தால் பேன் ஃபேஷியல் ட்ராமான்னு சொல்லுவோம். கண், வாய், மூக்கு, இந்த தாடை எலும்பு எல்லாம் நொறுங்கிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம், உண்மையாகவே கஷ்டம். இதில் என்னென்னா கை காலெல்லாம் கொஞ்சம் லாங் போன்ஸ் சொல்லுவோம். இதெல்லாம் லாங் போன்ஸ், எங்களுது எல்லாமே ஷார்ட் போன்ஸ். இந்த முகத்துக்குள்ளே 22 போன் அடங்கியிருக்கு. 22 போனையும் ஒன்றா சேர்க்கறதுன்றது வந்து உடஞ்சா சுக்குநூறாக உடையும். இந்த கை எலும்பு மாதிரி இப்படி உடஞ்சி வெளியில் வர்றது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இது இந்த காம்பேக்ட் கடவுளோட அமைப்பே வந்து உடம்புல எவ்வளோ பெரிய அடிப்பட்டாலும் முகத்தில் அந்த ஏர் ஸ்பேஸை சொல்லுவாங்க, சைனஸ் கேவிட்டிஸ், அந்த கேவிட்டிஸ் தான் ஃபஸ்ட்டு உடையும். அந்த காற்று இருக்கிற உடையிறதுனால என்ன ஆகும்னா இம்பேக்ட் எதுவுமே மூளைக்கு போகாது. அது வந்து கடவுளோட அமைப்பு. ஸோ அந்த இம்பேக்ட் எதுவுமே மூளைக்கு போகாதுன்ற போது எலும்புகள் சுக்குநூறாக உடைய ஆரம்பிக்கும். ஒரு பீஸ் நீங்கள் ஃப்ராக்சர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எங்களால் ஒரு ஸ்ட்ரக்சரல் பில்லர்ஸ் தான் சரிப்படுத்த முடியுமே தவிர அந்த சுக்குநூறாக உடைஞ்ச எலும்பு நார்மலாக அது வேஸ்ட் எலும்பு, நெக்ராட்டிக் எலும்புன்ட்டு நாங்களே எடுத்துருவோம் தேவையில்லைன்ற பட்சத்தில். பட் இந்த அளவுக்கு என்ன ஃபங்க்ஷனலாக எப்பயுமே பேஷண்ட்னால கண்ணு பார்க்குறதுக்கோ அந்த பார்ட்ஸ் வந்து எப்பயுமே கரெக்ட் பண்ண முடியும். உள்ள மெஷ் வச்சு கரெக்ட் பண்ண முடியும், உள்ள கண்ணுக்கு மெஷ் வச்சு கரெக்ட் பண்ண முடியும். காற்று இருந்ததுன்னா அந்த காற்றோட ஸ்பேசஸை கொஞ்சம் கரெக்ட் பண்ண முடியும், ஓரளவுக்கு கொடுக்க முடியும். 100% ரிசல்ட் பேன் ஃபேஷியல் ட்ராமாவில் 100% ரிசல்ட் கொடுக்குறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் இருக்குது. பேஷண்ட்டோட அஃபோர்டபிலிட்டியும் இருக்குது. அந்த மெஷ் எல்லாமே வந்து சின்ன டைட்டானியம் மெஷ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியர் சைடில் வந்துடும். கொஞ்சம் அதிகமான விலைப்பட்சத்தில் உள்ளதுனால ரொம்ப கம்மியாக இப்போ வரவங்க ஃபார்மர்ஸ் இன்ஜுரிஸ்னால் அவங்களுக்குலாம் அதை அஃபோர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது பிலாங்ஸ் டு த வெரி காஸ்ட்லியர் சைட். பட் இதெல்லாம் அவங்க பண்ணுற மாதிரி இருந்தாங்க, 3D ஸ்கேன்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்மளால நல்ல ரிசல்ட் ஓரளவுக்கு 90-95% வரைக்கும் ரிசல்ட் நல்லா கொடுக்க முடியும். ஆனால் ஒரு பெர்சன்டேஜ் ஏதாவது கம்மி பண்ணாங்கன்னா ரிசல்ட்டோட பெர்சன்டேஜ் டிராஸ்டிக்காக கம்மியாகும். நாங்கள் எப்பயுமே ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்டில் தான் பார்ப்போம். எப்பயுமே அந்த ஆஸ்பெக்டை வந்து எந்த சர்ஜரியாக இருக்கணும், முக கரெக்ஷனாக இருக்கட்டும், கேன்சர் சர்ஜரியாக இருக்கட்டும், இதாக பேஷண்ட் முடித்த பிறகு சாப்பிடணும், மூக்கு வழியாக அழகாக மூச்சு விடணும். எந்த வழியோ தொண்டை வழியாக மூச்சு விடுறதோ இல்லை வாய் வழியாக சாப்பிட முடியாமல் டியூப் வழியாக சாப்பிடுறதோ அந்த பேஷண்ட்டை திருப்பி பார்க்கும்போதே அது கஷ்டமாக தான் இருக்கும். எந்த அளவுக்கு சர்ஜரி பண்ணாலும் இது நார்மலாக. ஓகே,
இப்போ இந்த ஜா போன்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவு முகத்தில் வரல, பட் இருந்தாலும் இந்த ஒரு கார்னரில் ஒரு உடைப்பு ஏற்படுது, இந்த இடம் இட் இஸ் broken அப்படின்னு வந்தால் எவ்வளோ தூரம் அது வந்து அறுவை சிகிச்சை? ஒரு சிலர் வந்து நான் அதுதான் சொல்கிறேன், பல்லு இருந்ததுன்னா ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸி. பல்லுமே சேர்ந்து சுக்கரு நூறாக உடையும் போது நம்மளுக்கு எல்லாமே கஷ்டமாயிடும். பல்லு இருந்ததுன்னா பேசிக்காக பல்லை வச்சே கைக்கு மாவு கட்டு போடுற மாதிரி பல்லை வச்சே வாயை கட்டி போட்டாலே 70% ஆஃப் ட்ரீட்மெண்ட்டே ஓவர். அதுலேயே அவங்களுக்கு வந்து நல்ல சரியாயிடும். அவங்க பல்லை கடிச்சு ஒரு நம்ம வாயை கட்டு மாவு கட்டு போட்டு ஒரு 3 வாரம் இருக்கிற மாதிரி இதுவும் வாயை கட்டு போட்டு 3 வாரம் இருக்க வேண்டியது. ஸோ 3 வாரம் இருந்த பிறகு அவங்களுக்கு எல்லாமே சரியாக போயிடும். இந்த மாதிரி சிங்கிளாக உடையும் போது நல்ல ரிசல்ட், எப்பயுமே ஒரு பிரச்சனையும் இருக்குது. அதுலலாம் 100% ரிசல்ட் எதிர்பார்க்கலாம், 98%. நான் சொல்கிற சுக்குநூறாக உடஞ்சி வரும், ஹெல்மெட்டே போடாமல் அடி. அங்கே தான் கேசஸ் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மூஞ்சி அமைப்பே ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்கும். அந்த கேசஸ் ஃபோட்டோஸை நம்ம திருப்பி முக அமைப்பு ஃபுல்லாக திருப்பி கொண்டு வர முடியாது. ஃப்ரேம் ஒர்க் வில் பி டன் இன் அ குட் வே. ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனே ஃப்ரேம் ஒர்க் மட்டும்தான். ஃப்ரேம் ஒர்க் மட்டும்தான் கரெக்டாக கொடுத்துட முடியும். கண்ணுக்கு கண்ணோட ஃப்ரேம் கொடுத்துட முடியும், இந்த சைடோட எலும்பு சைடோட ஃப்ரேம் கொடுத்துட முடியும், வாயோட சென்டர் பார்ட் சென்ட்ரல் மிட்லைன் மெயின்டைன் பண்ண முடியும். இதெல்லாம் மட்டும்தான் ஃப்ரேம் ஒர்க்ஸ். இந்த பார்ட்ஸை பர்ஃபெக்டாக பண்ண முடியும், எல்லாருமே கரெக்டாக பண்ண முடியும். ஆனால் மிச்ச பார்ட்ஸ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். சைனஸ் கேவிட்டிஸ், ஏர் கேவிட்டிஸ்லாம் போனே பேப்பர் தின் போன், அது பேரே லேமினா பெப்பரேஷன் பேப்பர் தின் போன்ஸ். அது பேரே அந்த போன்ஸே பேப்பர் மாதிரி தான் இருக்கும், அழைய மடங்கும், நம்ம கையால் மடக்கணும்னாலே மடங்கும். ஸோ அந்த போன்ஸ் எல்லாம் உடையும் போது நம்மளால் சீரமைக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் பற்றி நான் சொன்னீங்க, இப்போ ஓரல் கேன்சர்லாம் வரும்போதும் முகம் பாதிக்கப்படுது ரொம்ப. கேன்சர்ன்ற விஷயம் வந்துட்டாலே முகம் ஃபங்க்ஷனல், இது ஒரு 2 விஷயம் தான். முகமே பார்க்கவே மாட்டோம். சரி, நீங்கள் இப்போ எல்லாத்துக்கும் கேட்டீங்க, ஃப்ராக்சர், முக சீரமைப்பு சர்ஜரி, அன்னப்பிளவை, அதுலேயே கூட நம்ம காஸ்மெட்டிக்ஸ் கொஞ்சம் கலந்து தான் வரும். கேன்சர்ன்ற போது எந்த ரீஜனாக இருக்கட்டும் யாருமே இது அந்த காஸ்மெட்டிக்கே வரவே வராது. ஃபங்க்ஷனலி ப்ராப்ளம் வந்து எஸ் வி வில் ஹாவ் டு டேக் கேர். ஃபங்க்ஷனல் ப்ராப்ளம்ன்றது சாப்பிட்றதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே என்ன சர்ஜரி பண்ணாலும் டியூப்பில் தான் சாப்பிட வைப்பாங்க. கொஞ்சம் நாள் பொறுத்து தான் அவங்க எப்படி அந்த டங் மூமெண்ட்ஸ், நாக்கு மூமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, தொண்டை மூமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இது பேசிக்காகவே கேன்சர்ன்ற வரும்போது டிசீஸ் ஃப்ரீயாக பேஷண்ட்டை ஒரு 5 வருஷம் வாழ வைக்கணுன்றது தான் எல்லாத்தோடைய எய்ம். எந்த கேன்சர் சர்ஜனாக இருந்தாலும் அவங்கள அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, 4 ஸ்டேஜில் எந்த ஸ்டேஜில் வந்தாலும் டிசீஸ் ஃப்ரீயாக வாழ வைக்கணுன்றது தான் எல்லா டாக்டரோடைய எய்ம். அட்லீஸ்ட் அவங்க வாழும்போது இல்லை இறக்கும்போது கொஞ்சம் பெயின் ஃப்ரீயாக இருக்கணும், அவ்வளோதான். கேன்சர்னால் வந்து யாரும் கிட்ட வராமல் ஸ்மெல்லோடு இருக்காமல் அந்த மாதிரி இருக்கவே கூடாதுன்றதுக்காக தான் கேன்சர் சர்ஜரிஸே பண்ணுறாங்க. மற்றபடி கேன்சரில் 100% க்யூர் வரும்ன்ட்டு இந்த டாக்டர்னாலும் எழுதி கொடுக்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. டிசீஸோட ஸ்டேஜ் அப்படி தான் வருது. இப்போ நீங்கள் கழுத்து வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, இந்த தாடை ரீஜனை தாண்டி என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்? ஆக்சிடென்ட்னால மட்டும்தானா இல்லை வேற ரீசன்ஸ்னால? இப்போ கொரட்டை விடுறதே ஒரு பெரிய ப்ராப்ளம். அதுவே அதுக்கான ட்ரீட்மெண்ட்டே பண்ணுறதுக்கான இருக்குது. அதுலேயே ஜா வந்து ஒரு சில பேருக்கு குழந்தையிலேயே என்ன பண்ணுவாங்க, முன்ன இருந்தது, இப்போ அவ்வளோ கிடையாது, ஃபோர்செப்ஸ் டெலிவரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபோர்செப்ஸ் டெலிவரியில் என்ன ஆகும்னா இந்த ஜாயிண்ட்டை பிடிச்சி கொஞ்சம் அழுத்தி, அதாவது கழுத்து ஓரமாக இப்படி அழுத்தி தான் குழந்தைய வெளியில் எடுப்பாங்க. ஸோ அந்த அழுத்தும் போது என்ன ஆகும்னா டிஎம்ஜி அந்த ஜாயிண்ட் வந்து இந்த ஜாயிண்ட் இப்படி அழுத்திடுவாங்க. ஸோ ஜாயிண்ட்டும் ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இந்த டிஎம்ஜி ஆங்கிலோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஜாயிண்ட் அதை பிரிவு பண்ணுறதுக்கு ஒரு சர்ஜரி இருக்குது. அது பிரிவு பண்ணாலும் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தாடை ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்படி அவங்களோட ஓப்பனிங்கே அந்த பழைய காலத்து மாதிரி சின்ன இவ்வளோ தான் இருக்கும். அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்லீப் அப்னியான்னு ஒன்று வந்துடும். தூங்கும்போது நல்ல கொரட்டை விடுறது, அந்த இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இதோட கான்சிக்வன்ஸாகவே இருக்கும். இல்லை சில பேருக்கு சின்ன தடைனாலே அந்த கான்சிக்வன்சஸ் வரும், இந்த தூங்கும்போது நல்ல கொரட்டை விடுறது எல்லாமே. அதுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. டிஸ்ட்ராக்ஷன்றது இந்த காலையிலையும் கையிலையும் எலும்பை லாங் பண்ணுறது இல்லை ஷார்ட் பண்ணுறது தான் டிஸ்ட்ராக்ஷனோட வேலையே. ஸோ பேசிக்காக எலும்பை ரொம்ப லாங் பண்ணுறது தான் டிஸ்ட்ராக்ஷன். அதை ஹைட் ஆக்குறது அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் டிஸ்ட்ராக்ஷன். அது பண்ணியும் கரெக்ட் பண்ணலாம். இந்த தாடையை மட்டும் டிஸ்ட்ராக்ஷன் எலும்பை வெளியில் இழுத்தோம்னா ஸோ இந்த இடம் தொண்டையில் இருக்கிற எல்லா மசில்ஸும் கூட கொஞ்சம் வெளியில் வரும். அப்போ அந்த கொரட்டையோட சவுண்ட் கொஞ்சம் கம்மியாகும். சில பேருக்கு போயும் இருக்குது. எப்பயுமே ஒரு லிமிட் தாண்டி தான் பண்ணுவோம். ஸோ எப்போ இருந்தாலும் ரிலாக்ஸன் ஒன்று இருக்கும். ஸோ அதை எப்பயுமே இருக்கும். அதை தாண்டி
அவங்க கொரட்டை விடுறது எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, பட் கொரட்டை வந்து ஒரு ஸ்டேஜில் எல்லாருக்கும் இது இட் இஸ் ஹேப்பனிங், எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத தாண்டி இப்போதான் அது வி ஹாவ் டு டேக் சீரியஸ் ஆக்ஷன், அதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதே இப்போ வந்திருக்கு. வெளிநாடுகளில் அதை பற்றி இருந்திருக்கலாமே தவிர, பட் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இது அப்பாக்கு தாத்தாக்கு இவங்களுக்குலாம் இருந்துச்சு, இது ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறது தான் பார்க்குறோம். பட் இட் இஸ் சீரியஸ். இட் இஸ் ஸ்லைட்லி அண்டர் அ சீரியஸ் கண்டிஷன் வேர் தே சே இட் டஸ் நாட் கிவ் யூ குட் ஸ்லீப். தூக்கமே நிம்மதியான தூக்கம் இல்லைன்றது, முன்னெல்லாம் வந்து கொரட்டை விட்டு தூங்குறாங்கன்னா நல்லா தூங்குறாது, அந்த கான்செப்டேன்றது தப்புன்றது இப்போ தான் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சு. எனக்கே வந்து நான் படிக்கும்போது யூஜி டென்டிஸ்ட்ரி படிக்கும்போது கூட அவ்வளோ தெரியாது. நான் என்னோட துறையில் நான் படிக்கும்போது தான் ஓகே இதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, இதில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எதுவுமே இன் டெப்த்து போகும்போதும் தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். மற்றபடி இது ஒரு சிலது வந்து ஒன்றுமே இல்லாத கொரட்டைகளும் இருக்குது. ஒரு சில அதுக்கு இஜி எடுத்து ஸ்ட்ரெச் பண்ணி ஓவர் நைட் ஸ்டடி பண்ணுறதுலையும் அதுவுமே பிரச்சனை இல்லாத கொரட்டைகளும் இருக்குது. அதுலேயுமே பிரிவுகள் இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கொரட்டைகள் விட்டுற பிரச்சனைகள் வந்து பிரச்சனையுடன் தான் இது நடக்கும். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் நிம்மதியாக இல்லாமல் சில பேருக்கு ஹேபிச்சுவலாகவே இருக்குது. மற்றபடி மோஸ்ட் ஆஃப் இதுக்கு ரீசன் இருக்கும். சில பேருக்கு ஏஜ் ஆஃப் ஸ்டார்டிங்கே வந்து 30-35 தான் ஸ்டார்ட்டே ஆகும், ரொம்ப லேட்டாக இனிஷியல் பீரியட்ஸ்லாம் இருக்குது. அவங்களுக்குலாம் தான் செக் பண்ணாரு. அதை நோட் பண்ணி அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அது ஆக்சுவலி தூங்குறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொன்னால் மட்டும்தான் தெரியும். ஓகே, இப்போ நம்ம அழகியல் சார்ந்து பேசுவோம். இப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, இருந்தாலும் சில கரெக்ஷன்ஸ், நோஸ் வந்து சில பேர் ரொம்ப கம்மியாக செப்பையாக இருக்குது, ஸோ அதை இன்னும் எலிவேட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஜாஸ் வந்து ஒன்று ரொம்ப பெருசாக இல்லை, இந்த மாதிரியான விஷயத்தில் எவ்வளோ தூரம் கரெக்ஷன்ஸ் வந்து பாசிபிள்? ஃபர்ஸ்ட் சரி மேம், எனிதிங் இஸ் கரண்ட்லி பாசிபிள் அட் கரண்ட் ட்ரெண்ட். எதுவுமே இப்போ பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷனே கிடையாது. ஒன்லி திங் இஸ் தட் the time they enter the clinic and time they have to come. See, they come around 25-30 and ask me, sir இப்ப கரெக்ட் பண்ணுங்க சார் ன்னு சொன்னீங்கன்னா அது ஏஜ் இஸ் ஆல் கான், போன் growth is gone, everything is gone. அப்பவும் பண்ணலாம், காம்ப்ரமைஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கும், காம்ப்ரமைஸ்டு அப்பவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், காம்ப்ரமைஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கும். பட் இந்த பிரச்சனைகள் பேரண்ட்ஸ் முதல்ல நோட் பண்ணிட்டாங்க, ஜா முன்னாடி இருக்குது, என் குழந்தை கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் கரெக்டாக ஒரு 12 வயசுலேருந்தே ஆர்த்தோடான்டிஸ்ட் பல் கரெக்ஷன் நிபுணர்கிட்ட கொண்டு போனாங்கன்னா அவங்க கரெக்டாக அப்போவே எக்ஸ்ரேஸ்லாம் எடுத்துகிட்டு இவங்களுக்கு எலும்பில் பிரச்சனை இருக்குது, போய் எங்களை பாருங்கன்னு கரெக்டாக சொல்லுவாங்க. இந்த ஏஜ் அண்ட் டைம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். போத் இந்த அன்னப்பிளவிலையும் சரி, ஃபேஷியல் கரெக்ஷன்ஸ்லையும் சரி. மூக்கு சப்பையாக இருக்குன்றது வந்து எல்லாமே க்ரோயிங் ஃபேஸில் கரெக்ட் பண்ணிங்கன்னா, 12 வயசு 13 வயசில் கரெக்ட் பண்ணிங்கன்னா ஆன் த ரன் ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும், ரொம்ப நாளும் நிலைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட். ஏஜ் விட்டு ரொம்ப லேட்டாக 18 வயசுக்கு மேலே க்ரோயிங் ஃபேஸ் எல்லாம் முடிஞ்சு வரும்போது எலும்பே வந்து நாங்கள் என்ன கரெக்ஷன் பண்ணால் தான் எலும்பு ஈடு கொடுக்கும், அதுக்கான மசில்ஸ் ஈடு கொடுக்கும். சாஃப்ட் டிஷ்யூ ஆல்வேஸ் கவர்ன்ஸ் ஹார்ட் டிஷ்யூ. அதாவது சின்ன அந்த சதை தான் எலும்பு கண்ட்ரோல் பண்ணும். நம்ம நினைக்கிற மாதிரி எலும்பு வந்து நம்ம சதையை கண்ட்ரோல் பண்ணாது. நம்ம சதை நீங்கள் பாட்டுக்கு எலும்பு இழுத்து வச்சாலும் உங்கள் சதை சின்னதாக இருந்ததுன்னா சதைக்கு ஏற்ற மாதிரி திருப்பி எலும்பு வந்துடும். ஸோ அந்த சுருங்கிடும். ஸோ அவங்க க்ரோயிங் ஃபேஸ்லேயே அதாவது க்ரோ பண்ணும் போதே கரெக்ட் பண்ணோன்னா அவங்க க்ரோத் அந்த மசிலும் க்ரோ ஆகும். இழுக்கும் போது இப்போ நாங்களும் எலும்பு இழுத்து வச்சோம்னா அதுக்கேற்ற மாதிரி மசில்ஸ் க்ரோ ஆகும். நீங்கள் லேட்டாக 18 வயசு ரொம்ப லேட் கரெக்ஷன்ஸில் வந்து லேண்ட் ஆகும்போது கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுன்றது ஓகே காம்ப்ரமைஸ் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும். ஸோ கரெக்டான டைமில் டாக்டர் மீட் பண்ணுறதுன்றது தான் இந்த கரெக்டிங் ஃபேஸ்ன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கரெக்டான ஏஜில் வந்து கரெக்ட் பண்ணு. ஏஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த டைம் 25-30 வந்து பண்ணுறது வந்து we can do corrections but still relapse rate will be very high, complication rate will be high. கரெக்டிங் ஃபேஸில் ஈஸியாக இருக்கும், சர்ஜரி ஈஸியாக இருக்கும், சர்ஜரி பண்ணுற டாக்டருக்கும் ஈஸியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது இல்லை அவங்க கல்யாணத்துக்கு எங்களை கூடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே நம்மளும் நல்லா பண்ணியிருக்கோம், பேஷண்ட்டும் will be very happy and appreciating this. Later they do, yes they will be happy but there is always a compromise in surgery. பட் நிறைய பேருக்கு அது தெரியாமல் கூட இருக்கலாம்ல. ஒரு 25 இயர்ஸ் வந்து இதை பற்றி வேறு யார் மூலமாவோ சொல்லி இதை கரெக்ட் பண்ணிக்கலாமோ அப்படின்னு சின்ன வயசுல போது parents has to take the decision. Yes ma'am, but
20 years they will be matured enough. Nowadays children are really mature. 20 yearsலேயே கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிடும். 20 வயசுலேயே இப்போ எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. அப்போ 21 வயசுலேயே அவங்க மேக்ஸிமம் எந்த அண்டர் கிராஜுவேட் கோர்ஸஸும் 21, 22லேயே முடிஞ்சு. அந்த ஏஜில் கூட வர மாட்டுறாங்க. சில பேர் ரொம்ப லேட்டாக தாண்டி வரும். கல்யாணத்துக்கு க்ளோஸாக வந்து சர்ஜரி பண்ணுங்க. இது நடந்திருக்கு, நடக்கலன்னு சொல்லவே மாட்டேன். ஒரு சின்ன விஷயம், நாக்கு பெருசாக இருக்குன்றது ஒரு 25, 26 வயசில் கல்யாணத்துக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி வந்த பேஷண்ட்ஸும் இருக்குது. எனக்கு நாக்கு பெருசாக இருக்குது டாக்டர், நீங்கள் அதை கரெக்ட் கொஞ்சம் கட் பண்ணி உள்ளே வைங்க, நாக்குனால தான் எனக்கு வாய் கொஞ்சம் பெருசாக இருக்கட்டு. உண்மைதான், அந்த பேஷண்ட்டுக்கு இது தெரிஞ்சிருக்கு. ஆனால் இது 3 வாரம் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பண்ணுங்கன்னு சொல்லும் போது எப்படி, அது எல்லாருக்கும் அந்த இஷ்யூஸ் இருக்கும்போது சீக்கிரமாக வந்து பண்ணிக்கோங்க. எதையுமே இப்போல்லாம் இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் தேர், பட் அது இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பட் அதை மீறி சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். இப்போ உங்களுக்கு இப்படி மூக்கு கரெக்ட் பண்ணணுன்றது நீங்கள் கரெக்டாக ஒரு மாதம் முன்னாடி வந்து பண்ணுறது, இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பண்ணுறது, அதுன்றது அது உங்களுக்கு முதல்ல இருந்தே பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். நாக்கு கரெக்ஷன் கூட பாசிபிள், அதுவும் நம்மளோட ஓவர் க்ரோத் இருக்கிறது. ஓவர் க்ரோத் இருக்குது, அண்டர் க்ரோத்தும் இருக்குது, ஓவர் க்ரோத்தும் இருக்குது. அப்போ உங்களுக்கு பேச்சில் தெரிஞ்சிரும்ல, சரியா பேச முடியாது, லிஸ்பிங் அதெல்லாம் சொல்கிறேன், அதுதான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவங்க ரெஸ்டிங் பொசிஷன் அப்போவே நாக்கு கொஞ்சம் வெளியில் இருக்கும், மேக்ரோகுலாசியன்னு சொல்லுவோம். அந்த பொசிஷன்லேயே அவங்க முதல்லையே தெரிஞ்சு முதல்லையே வந்து கரெக்ட் பண்ணுற சிச்சுவேஷன்ஸும் உண்டு. இது கடைசி நிமிஷத்தில் வந்து பண்ண முடியாதுன்றது இல்லை, அப்படியும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். பட் இதை முன்னாடியே பண்ணால் கொஞ்சம் ரிசல்ட்டும் நல்லா இருக்கும். அதை தான் நான் மீன் பண்ணுறேன். 20 years 17 yearsல பண்ண பேஷண்ட்ஸ் எல்லாமே அப்ரிஷியேஷனும் நல்லா இருக்கும். Parents has to take bold decisions, அவ்வளோதான். That's the only thing. When they want their children to get corrected, yes, nowadays, yes, we do operate lot of patients. அப்போலோ சென்டர்ஸ், மேஜர் சென்டர்ஸில் டெய்லி நடந்துக்கிட்டு இருக்க விஷயம். கரெக்ஷன் நடக்காத டேஸே கிடையாது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டெய்லி நடக்குது. அப்போ 365 பேஷண்ட் ஒரு நாளைக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்பி வர வேண்டிய டாக்டர்ஸ், கரெக்டாக சூஸ் பண்ணி வர வேண்டிய டாக்டர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். கரெக்ட் டைம் ஆஃப் சர்ஜரி, எனிதிங் மேட்டர்ஸ். கேன்சரும் அதே மாதிரி தான். ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல சின்னதாக இருக்கும்போதே வந்து பார்த்தாங்கன்னா எந்த கேன்சரும் க்யூர் பண்ண முடியும். நம்ம மக்களோட இது வலி வந்து கேன்சர் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல பெயினே வராது. எல்லாம் லாஸ்ட் மினிட்ல 3வது ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜ், பட் க்ரோத் இருக்கும். நான் வாயிலையோ டங்லேயோ நாக்குலேயோ க்ரோத் கண்டிப்பாக இருக்கும். அது ஃபீல் பண்ணி மறந்து விட்டுறாங்க. வலி வரும் போதே ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4க்கு மாறி அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது சர்ஜரியும் பெருசு, எல்லாமே அவங்களோட ரிலாப்ஸ் ரேட்டும் ரெக்கவரி ரேட்டும் பெருசு ஸ்டேஜஸ் பண்ணும்போது. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, முக சீரமைப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு நம்ம இந்த துறையே வந்து எவ்வளோ தூரம் அட்வான்ஸ்டாக இருக்குது. பட் இது எல்லாத்த பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கரெக்ஷன் பண்ணணும், அழகியல் சார்ந்து பண்ணணும் அப்படின்னும் போது ஏர்லி ஏஜ் இஸ் த பெட்டர். அண்ட் அந்த க்ரோத் ஸ்டேஜ்லேயே வந்து பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி இதை கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆக்சிடென்ட்ஸ் அதெல்லாம் வரும்போது எவ்வளோ தூரம் பாசிபிள்னு பார்த்தா இன்றைக்கி இந்த துறை வளர்ந்துருந்தாலும் ஒரு டாக்டராக வந்து ஃபங்க்ஷனல் பார்ட்டு தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது எல்லாருக்குமே தெரியணும். நீங்கள் என்ன தான் நம்ம ஃபீல் பண்ணாலும் சைக்கலாஜிக்கலாக நம்ம அழகாக இருப்போமா, இருக்கிற மாதிரியே தெரியுவோமாங்கிறது தான் எல்லாருக்கும் ஆசையாக இருக்கே தவிர ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பற்றி தோணவே மாட்டேங்குது. பட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் இந்த துறையை பொறுத்த வரைக்கும் 100% இதில் பெரிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அது எல்லாம் சரி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களோட அனுபவங்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து ஒவ்வொரு நாளுமே இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வரலாற்றில் சிலர் பெற வேண்டிய இடத்தை பெறாமலே மறைக்கப்பட்டு விடுகிறார்கள். சிலருக்கு பெற வேண்டிய இடத்தை காட்டிலும் கூடுதலான இடம் வந்து சேர்கிறது. உலகிலேயே ஒரு கடவுள் மறுப்பு இயக்கத்துக்கு தலைவராக இருந்த பெண் தலைவராக இருந்த மணியம்மையாரினுடைய புகழும் பெயரும் வேறு வேறு விதமான அவதூறுகளால் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு உண்மை. அவர்தான் தந்தை பெரியார் அவர்களுக்கு பிறகு 1973 டிசம்பர் தொடங்கி 78 மார்ச் 16 வரையில் திராவிடர் கழகத்தை வழிநடத்தி சென்றவர். ஒரு கடவுள் மறுப்பு இயக்கத்துக்கு தலைவராக இருந்த ஒரு பெண். மார்ச் 16 அவருடைய நினைவு நாள்.
1978 மார்ச் 16 அவர் இறந்து போனார். எனவே ஒரு 4 ஆண்டுகள் தலைவராக இருந்தாலும் அந்த 4 ஆண்டுகள் அவர் தொடர்ந்து போராட்ட களங்களில் நின்றார். ஐயா பெரியார் அவர்கள் இருக்கிற போதே போராட்டங்களை அவர் முன்னெடுத்தார். ஆனால் இன்றைக்கும் பெரியாருக்கு எதிரான கருத்துடையவர்கள் பலர் மணியம்மையாரின் மீது பல அவதூறுகளை சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம். அவருடைய இயற்பெயர் காந்திமதி என்பது. குடியேற்றத்தைச் சேர்ந்த அண்ணல் தங்கோ அவர்கள்தான் அதனை அரசியல் மணி என்று அவருக்கு மாற்றினார்கள். அரசியலில் மிகுந்த ஈடுபாடு, அவர் புலவருக்கு படிக்க வேண்டும் என்று கருதியவர்தான். 1944ஆம் ஆண்டே குடியரசில் பாரதியார் பற்றிய சில ஆய்வு கட்டுரைகளை எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். ஆரியத்துக்கு நிகரான மொழி என்றுதான் பாரதியார் தமிழை சொல்லுகிறார். ஆதிசிவன் பெற்றுவிட்டான் என்கிறார். அகத்தியன் என்னும் ஒரு வடமொழிக்காரனால் தமிழை நான் அறிந்தேன், இலக்கணம் பெற்றேன் என்று தமிழ் சொல்லுவதாக சொல்லுகிறார். இவையெல்லாம் தமிழுக்கு எதிரானவையாக இருக்கின்றன என்று 44லேயே பாரதியார் பற்றிய ஒரு விமர்சனத்தை வெளியிட்டவர் அன்றைக்கு அரசியல் மணி. பிறகு அந்த அரசியல் என்பது அவர் வாழ்க்கையாகவே ஆகிவிட்டதால் பெயரிலிருந்து மறைந்து மணி என்பது மணி அம்மையார் என்று இறுதி வரையிலே அழைக்கப்பட்டார். தந்தை பெரியார் அவர்கள் வாழும் காலத்தில் பல்வேறு விதமான நோய்களோடு தான் அவர் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருந்தார் என்பதை திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமில்லை, தமிழ் இனத்தினுடைய பெரியவர்கள் பலரும் அறிவார்கள். ஒரு கட்டத்தில் அவருக்கு புற்றுநோய் கூட வந்தது. அது குணப்படுத்தப்பட்டது. பிறகு கடைசி வரையில் அவர் வயிற்று வலியோடு தான் போராடி கொண்டிருந்தார். 1973 ஐயா இறந்தார். 1944ஆம் ஆண்டே ஒரு முறை கடுமையான வயிற்று வலிக்காக சென்னை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் என்கிற செய்திகளை நாம் பழைய ஏடுகளில் பார்க்க முடிகிறது. 30 ஆண்டு காலம் நோய்களோடு போராடி கொண்டே சமூக நோய்களை களைவதற்காக சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்த பெரியார், அவரோடு கூட இருந்தவர் மணியம்மையார் தான். பெரியார் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கருதினார். மணியம்மையார் தான் பெரியாரை காப்பாற்ற வேண்டும் என்று போராடினார். அவர் வாழ்ந்த காலத்தில் ஐயாவுடன் கூட சண்டையிட்டு அவருடைய உடல் நலத்தை பாதுகாக்கிற இயல்புடையவராக இருந்தார். அதனாலேயே மணியம்மையாரை ஒரு பெரிய கொடுமைக்காரரை போல சித்தரித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நாம் படித்திருக்கிறோம். இது அவருடைய தனிப்பட்ட வாழ்வு. சிறு பெண்ணாக இருக்கிற போதே பாரதிதாசன் அவரை ஒரு பொடி பெண் என்று எழுதுவார். அவரை பற்றி பேராசிரியர் மங்கள முருகேசன் அவர்கள் ஒரு நூலே எழுதியிருக்கிறார். அண்மையில் கூட ஒரு மாத இதழில், கைத்தடி என்கிற இதழில், மணியம்மை என்கிற ஒரு திராவிடர் கழகத்து பெண்ணே ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கிறார். இந்த மணியம்மையும் பொடி பெண்தான். ஆனால் அந்த பொடி பெண்ணை பற்றிய பல செய்திகளை ஒரு 4 பக்கங்களில் கட்டுரையாக தந்திருக்கிறார். மணியம்மையார் அவர்களினுடைய 4 ஆண்டு கால தலைமை பொறுப்பில் இருந்த காலத்தில் பல்வேறு விதமான போராட்டங்களை அவர் சந்தித்தார். ஐயா அவர்கள் இருக்கிற போதே 1957ஆம் ஆண்டு சட்ட எரிப்பு போராட்டத்தில் இறந்து போன 2 வீரர்களை, மணல்மேடு தோழரையும் இன்னொருவரையும் வெளியே அவர்களினுடைய உடல்களை பெற்று ஊர்வலம் நடத்துவதற்கான போராட்டத்தை அன்றைக்கு மணியம்மையார் தான் நடத்தினார். பெரியார் அவர்கள் சிறையில் இருந்தார். மணியம்மையார் தான் அந்த போராட்டத்தை நடத்தினார். அதுபோல திருவையாறு மஜீத் அவர்களினுடைய இறுதி ஊர்வலத்தையும் மிக கடுமையான காவல்துறையினரின் கெடுபிடிகளுக்கு இடையில் மறியல் செய்து, சாலை மறியல் செய்து அந்த போராட்டத்தையும் நடத்தி காட்டியவர் மணியம்மையார் தான். இப்படி அவருடைய வாழ்வு என்பது அரசியல் சார்ந்ததும் போராட்டங்கள் சார்ந்ததுமாகவே இருந்திருக்கிறது. ஐயா அவர்கள் இறந்ததற்கு பிறகுதான் நெருக்கடி நிலை வருகிறது தமிழகத்திற்கு. 1976 இந்தியா முழுவதும் 1975 ஜூன் 25 நள்ளிரவிலே அந்த நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டாலும் கலைஞர் அவர்களினுடைய ஆட்சி இருந்த காரணத்தினாலே தமிழ்நாடு ஒரு 6 மாதம் பிழைத்தது. பிறகு ஜனவரியிலே 76ஆம் ஆண்டு கலைஞர் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டிலும் அந்த நெருக்கடி நிலைகள் வந்து சேர்ந்து விட்டன. அந்த நேரத்திலும் கட்சியை கட்டி காப்பாற்றியவர். மிசாவிலே தன்னுடைய கட்சி தொண்டர்களெல்லாம் கைப்பற்ற போட்ட போதும் அவர்களை சிறையிலே சென்று பார்த்தவர் மணியம்மையார் தான். இந்திரா காந்தியினுடைய காலத்திலே பல நெருக்கடிகளை அவர் சந்தித்தார். நீங்கள் ராமலீலா கொண்டாட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று எழுதிய துணிச்சல் மிக்க பெண்ணாகவும் அவர் இருந்தார்.
அப்படி நீங்கள் நிறுத்தவில்லை என்றால் மாற்றாக நாங்கள் தமிழ்நாட்டில் ராவண லீலா நடத்துவோம் என்றவர் மணியம்மையார். நடத்தி விடுவீர்களா பார்க்கலாம் என்றார்கள். நடத்தி காட்டினார். ராவண லீலாவை நடத்தி உங்களுக்கு ராமன் தலைவன் என்றால் எங்களுக்கு ராவணன் தலைவன் என்கிற அந்த கோட்பாட்டை முன்னெடுத்து நடத்தினார். ஐயா பெரியாருக்கும் தெரியும், மணியம்மையாருக்கும் தெரியும், திராவிடர் கழக தொண்டர்களுக்கும் தெரியும், ராமன் ராவணன் எல்லாம் கற்பனை பாத்திரங்கள் தான். ஆனாலும் பாரதிதாசனே சொன்னது போல வீழ்ச்சியுற்ற தமிழகத்தில் எழுச்சி வேண்டும் என்கிற பாட்டில் நான் தென் திசையை பார்க்கின்றேன், என் தோள்களெல்லாம் பூரிக்குது அடடா என்று பாரதிதாசன் சொன்னார். ஏனென்றால் தென் திசையிலே தான் இலங்கையை ராவணன் ஆண்டான், ராவணன் என்கிற மன்னனை நினைக்கிறேன் என்று சொன்னார். இப்படி பல செய்திகள் இருக்கின்றன. நீங்கள் எங்களை இழிவுபடுத்தினால் திரும்பி மாற்றாக இன்னொரு போராட்டத்தை நாங்கள் கையில் எடுப்போம் என்கிற அளவுக்கு மணியம்மையார் அன்றைக்கு போராட்டங்களை நடத்தினார். பத்திரிகைகளுக்கு மிக கடுமையான தணிக்கை முறை இருந்தது. அறிஞர் அண்ணா அவர்களின் பெயரையே எழுதக்கூடாது என்று முரசொலியிலே தடை விதிக்கப்பட்ட அந்த செய்திகளை எல்லாம் நாம் அறிவோம். அப்போது பத்திரிகையையும் நடத்தி கொண்டிருந்தவர் மணியம்மையார் தான். இப்படி ஒரு நாத்திக, கடவுள் மறுப்பு, சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக மேம்பாட்டு கட்சிக்கு தலைவியாக இருந்து ஒரு பெண் 4 ஆண்டு காலம் பல்வேறு போராட்டங்களுக்கு இடையில் அதனை தொடர்ந்து நடத்தியிருக்கிறார் என்பது வரலாறு. நாம் எண்ணி பார்க்கலாம். அந்த காலகட்டம் 74லிருந்து 78 வரை என்பது மிக கடுமையான ஒரு காலம் என்று தான் சொல்ல வேண்டும். 74 வரைக்கும் இருந்த சுமூக நிலை முடிந்து போய் 75 அரசியலில் பதற்றம் வருகிறது. அது மீண்டும் 78 தெளிகிற போது அம்மையார் உயிரோடு இல்லை. எனவே மிக நெருக்கடி சூழ்ந்த ஒரு காலத்தில் வாழ்ந்து இயக்கத்தை தலைமையேற்று நடத்தி அதை செம்மையாக அடுத்தவர்களிடம் கொடுத்துவிட்டு போன பெருமை மணியம்மையார் அவர்களுக்கு உண்டு. அவருடைய நினைவு நாள் மார்ச் 16. ஒரு நாட்டின் குடிமகனாக அந்நாட்டின் அடிப்படை சட்டங்களை அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. அந்த வகையில் இப்பகுதியின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் சில சட்டங்களை பற்றி அறிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில புதிய சட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் சட்டம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் சமீபத்தில் வந்த ஹாசினி கொலை வழக்கு தீர்ப்பை பற்றி கொஞ்சம் உங்களோடு விவாதிக்கவும் பரிமாறிக்கொள்ளவும் வேண்டுகிறேன் நான். அதனால் இன்றைக்கு ஹாசினி வழக்கு என்பது எந்த விதத்திலே மற்ற வழக்குகளை காட்டிலும் மாறுதலானது என்பதை நம்ம பார்க்கணும். யார் அந்த ஹாசினி? ஒரு சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை. அந்த குழந்தை தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு நபரால், பழக்கமான ஒரு நபரால் தன்னுடைய அறைக்கு அழைத்து செல்லப்பட்டு, அவருடைய அறைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாகி அதற்கு பிறகு எரித்து கொல்லப்பட்ட கொடூரம் இந்த தமிழகத்திலே நடந்தது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் மறந்திருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த மெத்த படித்த அந்த மேதாவி, அந்த வாலிபன் தன்னுடைய தாயையும் கொன்றிருக்கிறார். ஆக இந்த மாதிரியான வழக்கு தமிழகத்தில் இவ்வளவு விரைவாக நீதி கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் நீதித்துறையின் மீது மக்களுக்கு இன்றைக்கு நம்பிக்கை வந்திருக்கிறது என்பதை மெய்ப்பிப்பதாகத்தான் இந்த வழக்கு இருக்கிறது. நீதிபதி திரு வேல்முருகன் அவர்கள் மிக அழகான தீர்ப்பு சொன்னார். என்ன தண்டனை கொடுக்க போறார் அப்படின்னு எல்லாரும் பார்த்த பொழுது, ஒரு பக்கம் தூக்கு தண்டனை வழங்கக்கூடாது என்று எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் இப்படி ஒரு கொடூரமான செயலை, பஞ்சம் பாதக செயலை செய்திருக்கிறாரே, எனவே அவருக்கு தூக்கு தண்டனை வேண்டும் என்று சொல்லுகிற மிக பெரும்பான்மையோர் இருந்த அந்த நீதிமன்ற வளாகமே திரு நீதிபதி அவர்கள் அது தீர்ப்பில், வேல்முருகன் அது தீர்ப்பில் ஒரு நிமிஷம் அப்படியே காத்திருந்து கிடைத்த ஒரு பெற்ற வரம் போல அந்த தீர்ப்பு வந்ததை நம்ம பார்த்தோம். 5 கவுண்டில் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 5 கவுண்டில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதுங்கிறது நிறைய தொலைக்காட்சி விவாதங்கள் எல்லாம் இன்றைக்கு பேசப்பட்டிருக்கிறது. நான் அதுக்குள்ளேயெல்லாம் கூட போக விரும்பவில்லை. ஆனால் இதில் என்னை பாதித்த, எனக்கு குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுமக்களுடைய பங்களிப்பு. ஏறத்தாழ 30 பேர் சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். 45 ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அது போக மேலும் ஒரு 15 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது யோசித்து பார்க்கிறேன்,
முன்னெல்லாம் வந்து ஒரு கொலை நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கம் தலையை கூட வச்சு படுக்க மாட்டாங்க. ஐயையோ நமக்கு எதுக்குடா வம்பு, போலீஸு கேஸு கோர்ட்டுன்னு அப்புறம் நாய்படாத பாடாயிடும், அதனால் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தையினுடைய இறப்பு என்பது அந்த பகுதியிலே வாழ்ந்த மக்களை, அந்த அப்பார்ட்மெண்ட்டிலே குடியிருந்த மக்களது மனசாட்சியை உலுக்கி இருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும். எனவே தான் என்ன நடந்தது என்று சொன்னால் அத்தனை பேரும் நாங்கள் சாட்சியம் சொல்கிறோம். இந்த பையன் எப்படி பழகுவான், எப்படி இந்த பொண்ணோட கடைசியாக நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிற பல விஷயங்களை அங்கே சொல்லியிருக்கிறார்கள். அப்போது பொதுமக்கள் ஒரு முடிவெடுத்தால், பொதுமக்கள் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தால் அது அங்கே நீதி நிலைநாட்டப்படும் என்பதற்கு இந்த வழக்கு ஒரு உதாரணமாக நான் கருதுகிறேன். ரெண்டாவதாக ஒரு முக்கியமான விஷயம், இதை ஏன் வந்து தூக்கு தண்டனை வழங்கணும் அப்படின்னு நிறைய மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் இன்றைக்கு கேள்வி எழுப்பியிருக்கார்கள். மனிதனை கொல்லுவது என்பது தவறு. எனவே உலகத்தில் பல நாடுகளிலே வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்பது முற்றாக ஒழிக்கப்பட்டு விட்ட நிலையிலே இந்தியா இன்னும் பின்பற்றலாமா என்கிற கேள்வி கடந்த சில ஆண்டுகளாகவே அதிகமாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது. குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து இதற்காக ஆதரவு தெரிவித்து கையெழுத்து போடுகிற நிலையிலே இருக்கக்கூடிய இந்தியா ஏன் இன்றைக்கும் வந்து உயிர் எடுக்கிற, உயிர் வதை செய்கிற இந்த மாதிரியான தீர்ப்புகளை வழங்க வேண்டும், இது தவறில்லையா அப்படின்னு, இது கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடென்ஸில் மாற்றப்பட வேண்டிய அம்சம் என்று பேசுகிறவர்கள் ஒரு பக்கம். ஆனால் இன்றைக்கும் இப்படிப்பட்ட வழக்குகள் ஏன் இது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்? ஒரு சின்ன குழந்தை, இந்த சின்ன குழந்தைக்கு இந்த கொடூரம் நிகழலாமா? ஒரு அந்த பிஞ்சு குழந்தையை போய் இந்த மாதிரி கொலைகார பாதகமான செயல் செய்யலாமா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலே கிடையாது. அது மட்டும் இல்லை, செஞ்ச குற்றத்தை மறைப்பதற்காக அந்த குழந்தையை போட்டு எரித்து கூடவே தன்னுடைய தாயையும் கொன்று என்று இது மிக மிக வக்கிரமான வன்முறை என்கிற நிலையிலே பார்க்கப்படுகிற பொழுது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ், அரிதினும் அரிதான வழக்கு என்று இதை கருதி இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போது போக்சோ சட்டம்னு வந்திருக்கு. இந்த சட்டம் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை கொடுமைகளை எல்லாம் தடுக்கிற ஒரு சட்டம். ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும்? எந்த சட்டத்தை நேராக கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போதே இந்த மாதிரி இந்திய தண்டனை சட்டத்தில் தான் நிறைய பேருக்கு கொடுக்கவே தெரியும். கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதில் தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சட்டம் 18 வயதுக்கு கீழாக இருக்கின்ற அனைவரையும் குழந்தை என்று அறிவுறுத்தி அந்த அடிப்படையிலே அவர்கள் பாலியல் பலாத்காரம், வன்புணர்ச்சி, வன்கொடுமைகள் எதை செய்தாலும் அந்த குழந்தைகளுக்கு தவறுகளை இழைக்கிறவர்கள், குற்றம் புரிவர்கள் மீது கடுமையான தண்டனைகளை அளிக்கிற ஒரு சட்டமாகத்தான் இன்றைக்கு போக்சோ சட்டம் இருந்திருக்கிறது. அதனுடைய 5, 6, 7 பிரிவின் கீழே தான் இந்த குற்றமானது பதிவு செய்யப்பட்டு கூடவே இந்திய தண்டனை சட்டத்தின் வேறு சில பிரிவுகள் 302 இருக்கலாம், 366 அப்படின்னு பல பிரிவுகள் கீழே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அப்போ போக்சோ சட்டம் என்பது இன்றைக்கு குழந்தைகளை கொடுமை செய்கிறவர்களுக்கு மிகப்பெரிய சம்மட்டி அடி கொடுக்கிற ஒரு சட்டமாக மாறியிருக்கிறது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். யார் புரிஞ்சுக்கிறது? குழந்தைகளை பெற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா எப்படி புரிந்து கொள்வார்கள்? நான் சொல்கிறேன்னு கோவிச்சுக்க கூடாது. நம்ம நாட்டில் வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் காலையில் பார்த்தீங்கன்னா அவசரமாக செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்வாங்க. அவங்களுடைய உழைப்பை நான் மதிக்கிறேன். ஆனால் என்ன நடக்கிறது யதார்த்தத்தில்? அவசரமாக ஒரு சமையலை செஞ்சு, டிஃபனை செஞ்சு, குழந்தைகளை போட்டு வதுக வாயில் துணிச்சு, டிஃபன் பாக்ஸில் துணிச்சு, ஆட்டோவில் கொண்டு போய் துணிச்சு, அவரை ஹஸ்பண்டை அனுப்பணுமா இல்லையா? வந்து பெரும்பாலான பெண்கள் தொலைக்காட்சியில் அப்பாடான ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காக. தவறு கிடையாது, எல்லாருக்கும் ரிலாக்ஸேஷன் தேவை. இன்றைக்கு பெரும்பாலான பெண்கள் மெகா தொடர்களில் மூழ்கி போயிருக்காங்க. யார் யாரோட போனால், எங்கே என்ன நடந்தது, யார் எந்த மாமியார் எப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க, எந்த பெண் எப்படி சித்திரவதைக்கு ஆளாகிறாள் அப்படின்னு வாயை திறந்துக்கிட்டு அப்படி பார்த்து அவள் அழுகிறதுக்கு முன்னாடி தான் அழுது தன்னுடைய வீட்டை பற்றி மறந்து இருக்கிற பல பெண்களை நாம் நேரடியாக பார்க்கிறோம். அப்படி ஒரு நாள் லீவு விடுறான்னு வச்சுக்கோங்களேன், மே மாதம் லீவு விட்டால் பல பேர் அப்பா எப்படா ஸ்கூல் திறக்குன்னு இருக்குது, இந்த குழந்தைகளோட அட்டகாசம் தாங்க முடியல. ஏன் தாங்க முடியல? மெகா தொடர்களை பார்க்க முடியல, டிவியில் காட்டுற சீரியல்ஸை பார்க்க முடியலை அப்படிங்கிற ஒரேக்காக. அதனால தான் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கிறது. அப்படி அந்த மாதிரி குழந்தைகள் லீவில் வந்தால் கூட நீ போய் வெளியே விளையாடு அப்படின்னு துரத்தி விட்டுறாங்க. இந்த அம்மா காசு கொடுமா அப்படின்னு கேட்டால் காசை கொடுத்து அனுப்புகிறாங்க.
அல்லது வெளியே போன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் வாலிப பருவத்தில் இருக்கிற குழந்தைங்க நீ வேணால் தியேட்டருக்கு போறியா, நீ வேணால் பீச்சுக்கு போறியா அப்படின்னு அனுப்புகிறாங்க. ஆனால் இவையெல்லாம் அனுப்புகிற பொழுது நாம் அந்த குழந்தையை எங்கே அனுப்புகிறோம், எதுக்காக காசு கொடுக்குறோம், என்ன காரணத்தினால இந்த குழந்தை வெளியே போகுது, யாரோட பழகுது, யார்கிட்ட வந்து அதிகமாக தொடர்பு வைத்துக் கொள்கிறது, என்ன விதமான பாலியல் சிந்தனைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது, இதை பற்றியெல்லாம் பார்க்க தாய்மார்களாகிய நாம் தவறிவிடுறோம். யாரையும் தனிப்பட்ட முறையில் குற்றம் சாட்டுவது நம்முடைய நோக்கம் அல்ல என்றாலும் கூட இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்கிற முதல் கடமை என்பது அந்த தாய்மார்களுக்குத்தான் உண்டு. ஏன்னா கணவர் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு, நம்ம வீட்டில் இருக்கோன்னா நம்ம குழந்தைகளை எப்படி பாதுகாக்கணும்? இந்த குழந்தைகளுக்கு குட் டச் என்ன, பேட் டச் என்ன? ஆட்டோக்கார மாமா எனக்கு இன்றைக்கி சாக்லேட் கொடுத்தாருன்னு சொன்ன உடனே அப்படியா அடடா நம்ம குழந்தைய நல்லா பார்த்துட்டாரு நினச்சிடாதீங்க. அப்போ அந்த குழந்தைக்கு அதிகபட்சமாக சலுகை ஒருத்தர் காட்டுகிறார் என்று சொன்னால் அதற்கு பின்னால் வேறு ஏதாவது ஒரு மோட்டிவ் இருக்கும். எனவே எப்படி என்று பார்க்க வேண்டும். ஒரு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறோம், ஸ்கூலுக்கு விடுகிற பொழுது வெளியே இருக்கிற செக்யூரிட்டி அம்மா நான் அழைச்சிட்டு போய் உள்ளே விடுறோம்மா அப்படின்னு சொன்னால் நம்பலாமா? கேட்கணும். யார் எப்படி தொடுகிறார்கள்? பக்கத்து வீட்டு மாமா எனக்கு என் குழந்தையை தூக்கி தூக்கி மடியிலேயே வச்சுப்பார், என் நேரம் கொடுத்தாலும் எனக்கு வம்பே கிடையாது, நான் பாட்டுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து வாங்கிக்கிறேன் என்று சொல்லுகிற பெண்மணிகளை பார்த்திருக்கிறோம். எனவே தாய்மார்கள் தான் கவனிக்கணும், குழந்தைகளை கவனிக்கணும். சீரியலில் இன்றைக்கி ஒருத்தர் வருவாங்க போகிறவாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். நம்முடைய தலைமுறையை நல்ல தலைமுறையாக வளர்ப்பதும் அவர்கள் எந்த குற்ற செயல்களுக்கும் ஈடுபடாமல் தடுப்பதற்கும் மற்றவர்கள் நம்முடைய குழந்தைகள் மீது குற்றங்களை புரியாமல் இருப்பதற்கும் கட்டாயமாக நாம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அப்படி நடக்கிற பொழுதுதான் ஹாசினி போன்ற குழந்தைகளது மரணங்கள், படுகொலைகள் நடக்காமல் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமது மனம் சீராக இருந்தால்தான் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிறப்பாக அமையும். மனதை எவ்வாறு சீராக வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி ஒவ்வொரு வாரமும் நம்மிடையே பகிர்ந்து வருகிறார் டாக்டர் பதுர் மொய்தீன் அவர்கள். இன்றைக்கும் நமக்காக பல தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார், அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவேற்பது மனமே மனமே. அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். நேயர்களே, நாம் கடந்த 10 வாரங்களாக மாணவர்கள் தேர்வில் அதிகமான மதிப்பெண்கள் பெறுவதற்கு என்னென்ன யுக்திகள் நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அதில் ஒரு பகுதியாக அதனுடைய அடித்தளம் எப்படி அமைக்க வேண்டும் என்பதை பற்றி தான் நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் அடித்தளம் அமைப்பது தான் சிறிது கஷ்டமான வேலையாகும். ஒரு முறை நம்ம அடித்தளம் அமைத்து விட்டோம் என்றால், அதாவது மார்க்கள் வாங்குவது, மதிப்பெண்கள் பெறுவது மிக எளிதாக இருக்கும். ஆகவே அடித்தளம் என்பது நமக்கு முக்கியம் அல்லவா? எந்த ஒரு செயலுக்கும் அடித்தளம் என்பது, பேஸ்மெண்ட் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதனால தான் நாம் பேஸ்மெண்ட்டை பற்றி, இன்னும் அந்த அடித்தளத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். நாம் கடந்த வாரங்களில் நாம் குழந்தைகள் அதிகமான மார்க்கள் வாங்குவதற்கு, மதிப்பெண்கள் பெறுவதற்கு தேர்வில் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்து கொண்டிருந்த பொழுது, இப்போ ஒரு குழந்தை வருகின்றது, நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு குழந்தை வருகிறது, ஒரு குழந்தையை கொண்டு வருகின்றார்கள் மருத்துவரிடம். அந்த குழந்தை சரியாக படிக்கவில்லை, மார்க்கள் அதிகமாக வாங்க வேண்டும், மதிப்பெண்கள் அதிகமாக தேர்வில் பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் பெற்றோர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அந்த குழந்தையை நாம் எப்படி அப்ரோச் பண்ணுவது? ஒரு குழந்தை வந்திருக்கின்றது நம்மிடம், நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் கடந்த 10 வாரங்களாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அந்த குழந்தையை நாம் எப்படி கையாள்வது என்பது சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது அந்த குழந்தை வந்துவிட்டது, அந்த தாய் கேட்கின்றால் என்னுடைய குழந்தை படிக்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள், நல்லா அதிகமான மார்க்கள் வாங்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள் மருத்துவரிடம். நாம் முதல் என்ன செய்ய வேண்டும்? நான் சொன்னதை நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். அந்த குழந்தை வந்தவுடன் முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும்? குழந்தையுடைய சென்சரி மெமரி, அதாவது ஸ்டேஜ் 1 மெமரி, 1வது மெமரி, 1வது நினைவகம் என்று வைத்துக்கொள்வோம். சென்சரி மெமரியை, அந்த 1வது மெமரியில் குழந்தைக்கு தேவையான அளவு இன்ஃபர்மேஷன் வந்துவிட்டதா, அந்த சென்சரி சிஸ்டம், சென்சரி மெமரி சரியாக வேலை செய்திருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் முதல் படிக்கட்டு. அதில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதில் இன்ஃபர்மேஷன்ஸ், அவன் படித்த படிப்பு, கற்ற கல்விகள் சரியாக வந்து விட்டனவா சென்சரி மெமரியில் என்று பார்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 வகையை பார்க்க வேண்டும். ஒன்று காது வழியாக, நான் சொன்னேன் காதில் வருகின்ற கேபிள் அது சரியாக வேலை செய்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும். அதற்கு நாம் காது மருத்துவரிடம் பார்த்து விட்டார்கள். காது மருத்துவர் என்ன சொல்லிவிட்டார்? குழந்தைக்கு நன்றாக இருக்கின்றது, அதாவது கேட்கும் திறன் நன்றாக இருக்கின்றது, எந்த ஒரு குறையும் இல்லை என்று கூறிவிட்டார். சரி, ஓகே. அடுத்தபடியாக கண் மருத்துவரிடம் நாம் ஒப்பீனியன் வாங்கின்றோம். கண் மருத்துவரும் என்ன சொல்கின்றார்? இந்த குழந்தைக்கு, இந்த மாணவருக்கு
கண்ணில் எந்த ஒரு குறையும் இல்லை, கண் பார்வை திறன் நன்றாக இருக்கிறது என்று கூறுகின்றார். இப்பொழுது என்ன தெரிகின்றது? இரண்டுமே முக்கியமான ஒன்று நாம் கல்வி கற்பதற்கு. இது என்ன தெரிகின்றது? இரண்டும் நன்றாக இருக்கின்றது. காது மூக்கு தொண்டை மருத்துவர் என்று கூறிவிட்டார், நன்றாக இருக்கின்றது, எந்த குறையும் இல்லை என்று கூறிவிட்டார். கண் மருத்துவரும் அதேபோல் கூறிவிட்டார். ஸோ அந்த குழந்தைக்கு இப்பொழுது சென்சரி மெமரி சரியாக இருக்கின்றது என்று அர்த்தம். சென்சரி மெமரிக்கு வந்துவிட்டது. ஆனால் இப்போ சென்சரி மெமரி என்பது ஸ்மால் பாக்ஸ். அதில் கிட்டத்தட்ட 16 ஐட்டங்கள் தான் தங்கும். அதற்கு மேல் தங்காது, ஓவர்ஃப்ளோ ஆகிவிடும். ஒன்று வர ஒன்று இறங்கிவிடும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். சென்சரி மெமரியில் அதனுடைய கெப்பாசிட்டி மிக குறைவானது, 16 ஐட்டங்கள் தான் இருக்கும். அதே நேரத்தில் அதனுடைய டைம் டியூரேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்ட்ஸ், அதாவது மணித்துளிகள் தான், செகண்ட்ஸ் தான் இருக்கும், அதுக்குள்ளே மறைஞ்சிவிடும். ஸோ நம்ம என்ன செய்ய வேண்டும்? சென்சரி மெமரியில் வருகின்ற நாம் படித்த கற்றவைகளை ஷார்ட் டைம் மெமரி கொண்டு செல்ல வேண்டும். ஸ்டேஜ் 2வது ஸ்டேஜ் செகண்ட் மெமரி, அதுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதுக்கு இப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த சென்சரி மெமரியை கண்டுபிடித்தவர் அது மதிப்பிற்குரிய ஜார்ஜ் ஸ்பெல்லிங் என்பவர். இவர் 1956ஆம் ஆண்டு இதை கண்டுபிடித்தார், சென்சரி மெமரி என்பதை. அந்த சென்சரி மெமரியில் 16 ஐட்டங்கள் தான் இருக்கும் மேக்ஸிமம், அதனுடைய டைம் செகண்ட்ஸ் தான் என்று கூறினார் 1956ஆம் ஆண்டு ஸ்பெல்லிங் என்பவர். இப்போ நாம் அந்த மெமரிக்கு வந்துவிட்டோம். அடுத்தபடியாக ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு செல்கின்றோம். ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு செல்லும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அட்டென்ஷன் பார்க்க வேண்டும். அட்டென்ஷன் அது கரெக்டாக இருந்தால்தான், அட்டென்ஷன் என்பது போதுமான அளவு இருந்தால்தான் அது சென்சரி மெமரியிலிருந்து ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு செல்லும். அப்பொழுது நாம் இப்பொழுது அந்த குழந்தைக்கு எதை பார்க்க வேண்டும்? அட்டென்ஷன் சரியாக இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். அந்த அட்டென்ஷன் பார்க்கும் பொழுது ஒருவேளை அந்த குழந்தை அட்டென்ஷன் டிஃபிஷியேட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அதாவது சுட்டி குழந்தையாக இருந்தால், ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தை கண்டிப்பாக சென்சரி மெமரியில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ், கற்ற கல்விகள் ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு போகாது. ஏனென்றால் இந்த குழந்தைக்கு அட்டென்ஷன் டிஃபிஷியேட் இருக்கின்றது, ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன் அந்த குழந்தைகளுக்கு இருக்கும். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த குழந்தையை இப்பொழுது அந்த குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டும்? ஹைப்பர் ஆக்டிவிட்டி நாம் குறைத்து அதை சரியாக கொண்டு வர வேண்டும். அதை கொண்டு வந்து விட்டோம் என்றால் அங்கே இருந்து ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு சென்றுவிடும் நாம் கற்ற கல்விகள். இப்பொழுது குழந்தை ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தையை வைத்துக்கொள்வோம். அந்த குழந்தைக்கு நாம் இப்பொழுது அதை சரி செய்கின்றோம். அந்த குழந்தைக்கு முறையாக மருத்துவ சிகிச்சை அளித்து அந்த குழந்தையை அட்டென்ஷன் உருவாக்கி கொடுக்கின்றோம். இப்பொழுது ஓகே, நாம் கற்றவை ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு வந்துவிட்டது. ஷார்ட் டேர்ம் மெமரியை கண்டுபிடித்தவர் அதாவது ஜேம்ஸ் என்பவர், வில்லியம் ஜேம்ஸ் என்பவர் தான் கண்டுபிடித்தார். இவர் 1860ஆம் ஆண்டு கண்டுபிடித்தார் ஷார்ட் டேர்ம் மெமரி என்பதை. ஆனால் ஷார்ட் டேர்ம் மெமரி வந்து மிக சின்னது, அதனுடைய கெப்பாசிட்டி மிக குறைவானது, அதனுடைய கொள்ளளவு வந்து கிட்டத்தட்ட 7+2 9 ஐட்டம் தான் இருக்கும், அதுக்கு மேல் இருக்காது. அதனுடைய டைம் ஸ்பேன் என்பது கிட்டத்தட்ட நிமிடங்கள் வரை, செகண்ட்ஸிலிருந்து நிமிடங்கள் வரை எப்படி என்று சொன்னவர் ஜார்ஜ் வில்லியம் என்பவர். ஜார்ஜ் மில்லர் சொன்னார், 1956ஆம் ஆண்டு சொன்னார். இது ஒன்று இருக்கின்றது. ஷார்ட் டேர்ம் மெமரியினுடைய ஸ்பேன் வந்து இவ்வளவு ஸ்பேன், இவ்வளவு அளவு என்று விவரமாக கூறியவர் ஜேம்ஸ் மில்லர் என்பவர். ஸோ ஜார்ஜ் மில்லர் என்ன சொன்னார்? அவர் சொன்னது போல் எடுத்துக்கணும் என்றால் அதுவும் சின்ன பாக்ஸ் தான், அங்கே இருந்து மறுபடியும் கீழே இறங்கிவிடும். அதனுடைய கொள்ளளவு கிட்டத்தட்ட 7+2 9 ஐட்டம் தான் இருக்கும். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? இங்கே வந்து விட்டது, அது கழிந்துவிடும். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை லாங் டேர்ம் மெமரிக்கு கொண்டு செல்ல வேண்டும். இப்பொழுது நம்ம அட்டென்ஷன் சரி பண்ணிவிட்டோம், அது ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு வந்துவிட்டது. ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருக்கின்றது. அந்த ஷார்ட் டேர்ம் மெமரியில் சில நிமிடங்கள் தான் இருக்கும், அதுக்குள் மறைந்துவிடும். அதற்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை லாங் டேர்ம் மெமரி கொண்டு செல்ல வேண்டும். லாங் டேர்ம் மெமரி கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், நாம் படிப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றாக புரிந்து கொண்டு விட்டால் நாம் கற்றவை எளிதாக லாங் டேர்ம் மெமரிக்கு சென்றுவிடும். ஸ்டேஜ் 3வது மெமரி, ஸ்டேஜ் 3 என்று சொல்கின்றோம். அந்த மெமரிக்கு லாங் டேர்ம் மெமரிக்கு சென்றுவிடும். லாங் டேர்ம் மெமரிக்கு சென்று விட்டால் கவலையே இல்லை, நாம் எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். அவருடைய கெப்பாசிட்டி மிக அதிகமான கெப்பாசிட்டிக்கு அளவே இல்லை, எவ்வளோ வேணாலும் அவர் டம்ப் பண்ணலாம். அவருடைய காலங்கள் வருடங்கள் வரை, மணித்துணிகள் அல்ல, நிமிடங்கள் அல்ல, அவர்ஸ் அல்ல, வருடங்கள், எத்தனை வருடங்களாலும் அங்கே பத்திரமாக இருக்கும். சேஃபான இடம் லாங் டேர்ம் மெமரிக்கு சென்றுவிடும். அதுக்கு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். படித்ததை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும், உள்வாங்க வேண்டும். உள்வாங்கினால்தான் அது எளிதாக லாங் டேர்ம் மெமரிக்கு செல்லும்.
இல்லை என்றால் செல்லாது. ஸோ இந்த குழந்தை ஒருவேளை வைத்துக்கொள்வோம், நம்ம இன்னும் அந்த குழந்தைக்கு நம்ம அட்டென்ஷன் சரி பண்ணிவிட்டோம், ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு வந்து விட்டது, லாங் டேர்ம் மெமரிக்கு அதை கொண்டு செல்ல வேண்டும். நாம் கற்றதை அந்த குழந்தைக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிப்பதற்கு அந்த குழந்தைக்கு அவ்வளவு திறமை இல்லை, அதால் அண்டர்ஸ்டாண்ட் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போ என்ன செய்யலாம்? அந்த குழந்தை மகப் பண்ணுவாங்க. சில குழந்தைகள் மகப் பண்ணால் என்ன செய்யும்? மகப் பண்ணி மனப்பாடம் பண்ணுவார்கள். மனப்பாடம் பண்ணினால் அது எங்கே செல்லும்? ரிகர்சல் பாக்ஸ் செல்லும். அதாவது செகண்ட் மெமரிக்கும் தேர்ட் மெமரிக்கும் மத்தியில் இருக்கின்றது ரிகர்சல் பாக்ஸ் ஒன்று இருக்கின்றது. நாம் கற்றவை படித்தவை அவையெல்லாம் லாங் டேர்ம் மெமரிக்கு போகாமல் இடையில் இருக்கின்ற ரிகர்சல் பாக்ஸ் சென்றுவிடும். அங்கே சென்றால் அங்கே 1 வாரம் முதல் 10 நாள் வரை அங்கே தங்கியிருக்கும். அதுவரை நம்ம ஞாபகத்தில் இருக்கும். 10 நாள் கழித்த பிறகு மறுபடியும் ரிகர்சல் பாக்ஸிலிருந்து மறுபடியும் திருப்பி ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு தான் வரும். அங்கே போகாது, ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு வரும். நாம் அதை ரிஃப்ரெஷ் பண்ண வேண்டும். அதை ரிஃப்ரெஷ் பண்ணவில்லை என்றால் அது மறைந்துவிடும், கீழே இறங்கிவிடும், மறைந்துவிடும், நமக்கு ஞாபகத்தில் இருக்காது. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதை ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டும். வாரம் ரெஃப்ரெஷ் பண்ண, படித்ததெல்லாம் திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணால் அது 1 வாரம் தங்கி இருக்கும். அதன் பிறகு அது மறைந்துவிடும். நம் குழந்தை சரி, இந்த குழந்தை அதாவது மகப் பண்ணுகின்றது. மகப் பண்ணும்பொழுது அது ஒவ்வொரு நேரமும் குழந்தை அதை ரிஃப்ரெஷ் பண்ணும் போதெல்லாம் அது ரிகர்சல் பாக்ஸ் செல்கின்றது, திருப்பி ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு வருகின்றது. மறுபடியும் இந்த குழந்தை ரிஃப்ரெஷ் பண்ணுகின்றான், திருப்பி படிக்கின்றான். படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவன் புரிந்து கொள்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ளும்போது அந்த புரிந்து கொண்டவை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவை, அவை கொஞ்சம் கொஞ்சமாக லாங் டேர்ம் வரைக்கும் சென்றுவிடும். மீதி ரிகர்சல் பாக்ஸ் சென்றுவிடும். புரிந்து கொண்டவை லாங் டேர்முக்கு போயிடும், அதாவது மகப்பண்ணா மற்றும் ரிகர்சல் பாக்ஸ் சென்றுவிடும். இவ்வாறு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் கீழே இறங்கும். மறுபடியும் திருப்பி படித்திருப்பான் அந்த பையன். மேற்கொண்டு சளைக்காமல் படித்து கொண்டிருக்கிறான் இந்த குழந்தை. ஸோ படிக்க கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அவை முழுமையாக ஒரு கட்டத்தில் முழுமையாக லாங் டேர்ம் வரைக்கும் சென்றுவிடும். இவன் கஷ்டப்பட்டு தான் படிக்கிறான், படித்து அதை லாங் டேர்ம் வரைக்கும் அனுப்பி விடுகின்றான். அங்கும் பிரச்சனை இல்லை. சில குழந்தைகள் புரிந்து கொள்ளவே முடியாது, அது புரியவே மாட்டாங்க அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை வெறும் மகப் தான் பண்ணுது. அப்படி என்றால் என்ன செய்யும்? அது மறுபடியும் லாங் டேர்ம் மெமரிக்கு போயிட்டு லாங் டேர்ம் போகாமல் ரிகர்சல் பாக்ஸ் போகும், மறுபடியும் ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு வந்துவிடும். மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது மறுபடியும் ரிகர்சல் பாக்ஸ் போகும், திருப்பி மறுபடியும் 1 வாரத்தில் மறுபடியும் கீழே இறங்கிவிடும். அப்பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த குழந்தை கண்டிப்பாக தேர்வுக்கு முந்தின நாள் கண்டிப்பாக படித்தே ஆக வேண்டும். தேர்வுக்கு முந்தின நாள் படிக்கவில்லை என்றால் கண்டிப்பாக தேர்வு எழுத முடியாது. நன்றாக படித்த பாடமாக இருக்கும், காலாண்டு தேர்வில் மிக அதிகமான மார்க் வாங்கியிருப்பான், அந்த கேள்விக்கு அழகான பதில் எழுதி முழுமையான மார்க் வாங்கியிருப்பான். அதே கேள்வி இப்பொழுது கேட்கின்றார்கள் பொதுத் தேர்வில், முழாண்டு தேர்வில். ஆனால் அந்த குழந்தையால் பதில் எழுத முடியாது. ஏனென்றால் ப்ரீவியஸ் நைட் அந்த குழந்தை அதை படிக்கவில்லை, ரிஃப்ரெஷ் பண்ணவில்லை. ஏன்? மகப் பண்ணியதால். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் இதே போல் நடந்தால் சிறு படிப்பில் இருக்கும்போது பரவாயில்லை, படிப்பு பெரிதாகி கொண்டிருக்கும் போது, நாம் படிக்கும்போது, மேல் படிப்பு போகும்போது நாம் படிக்க வேண்டிய அளவு அதிகமாக இருக்கும். அந்த அளவுகள் அதிகமாக இருக்கும்பொழுது நாம் ஒரே ராத்திரியில் ஒரே நைட்டில் நாம் அதை ரிஃப்ரெஷ் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அடுத்த வாரம் பார்ப்போமே. நன்றி, வணக்கம்.